ப்ளீஸ் ஆடிட்டோரியத்துக்கு வெளியே இருக்கிறவங்களாம் தயவு செய்து ஆடிட்டோரியத்துக்குள்ளே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சார் உள்ளே வந்து உட்காருங்க சார். திருச்சிற்றம்பலம். எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து எனும் நாலடியார் வாக்கிற்கிணங்க அறியாமை இருளை போக்கும் கல்வி எனும் மருந்தை அனைத்து தரப்பினரிடத்தும் கொண்டு சேர்ப்பதில் தனக்கென தனியிடத்தை பெற்றுள்ள கல்லூரி நம் தியாகராசர் கல்லூரி. தீந்தமிழ் தியாகராசர் கல்லூரியாம் வேடந்தாங்கலில் இளைப்பாரி புது ரத்தம் பாய்ச்சி சிறகுகளை விரிக்க கற்றுக்கொண்ட முன்னாள் மாணவ பறவைகள் மீண்டும் கூடும் திருவிழா. இது முன்னாள் மாணவர் சந்திப்பு என்னும் உணர்வு பெருவிழா. நிகழ்வின் தொடக்கமாக கடவுள் வாழ்த்து. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உள்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. கலைத்தந்தை வாழ்த்து. சித்தத்துள் சிவத்தை வைத்தார், செந்தமிழ்நாவில் வைத்தார், வித்தகம் தொழிலில் வைத்தார், வெறுப்பினை தொண்டில் வைத்தார், எத்திசை புகழும் வைத்தார், எண்ணிலார் வாழ வைத்தார், அத்தனாம் தியாகராசர் அண்ணலை கருத்துள் வைப்பார். வந்தாரை வரவேற்பது தமிழருடைய மரபு. அந்த வகையில் வரவேற்புரை வழங்க நம் கல்லூரியின் முன்னாள் மாணவரும் ஆற்றல் சார் கல்லூரி முதல்வரும் ஆகிய
முனைவர் து. பாண்டியராஜா ஐயா அவர்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கங்கள். தீந்தமிழ் தியாகராஜர் கல்லூரியின் பழைய மாணவர்கள் சங்கமிக்கும் இந்நாளில் தலைமையேற்று இவ்விழாவை நடத்த இன்னும் சிறிது நேரத்தில் நம்மோடு இணையவிருக்கின்ற எம் கல்லூரியின் தலைவர் கருமுத்து கண்ணனையா அவர்களே, எம் கல்லூரியின் செயலர் மரியாதைக்குரிய தியாகராஜன் ஐயா அவர்களே, பழைய மாணவர் சங்கமிக்கும் இவ்விழாவை தலைமை பொறுப்பை ஏற்று வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மரியாதைக்குரிய பென்குயின் அப்பரலஸ் பிரைவேட் லிமிடெடுடைய CEO நம் கல்லூரியின் பழைய மாணவர் ஐயா அன்புக்கணி அவர்களே, நம்முடைய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புமிகு குமாரராஜன் அவர்களே, நம் கல்லூரியின் பழைய மாணவர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான காலை வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கல்லூரி 7/7/1949 ஆண்டு தொடங்கப்பட்ட கல்லூரி. 7/7/49 7/7/1949 ஆண்டு தொடங்கப்பட்ட கல்லூரி. கலைத்தந்தி அவர்களால் இந்த அருமையான ஒரு இடத்திலே வைகை நதிக்கரையில் நம்முடைய கல்லூரி நுழைவு வாயிலே மாரியம்மன் கோயில், பைரவர் கோயில், கல்லூரிக்கு எதிரிலே தெப்பக்குளம், முக்தீஸ்வரர் கோயில், இந்த அருமையான ஒரு சூழலிலே இந்த கல்லூரியானது தொடங்கப்பட்டது. நானும் இந்த கல்லூரியினுடைய பழைய மாணவர். 1987-89 MSc மேக்ஸ் இங்கே தான் நானும் படித்தேன். இந்த கல்லூரியில் படித்து இந்த கல்லூரியில் வேலையில் சேர்ந்து இந்த கல்லூரியில் கணிதத்துறை தலைவராக இருந்து இப்பொழுது முதல்வராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மெய்சில் இருக்கிறது. எத்தனையோ நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறோம். பட் இந்த நிகழ்வு என்பது உண்மையிலேயே ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வு. கடந்த 74 ஆண்டுகளில் கல்லூரி ஆரம்பித்து 74 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அடுத்த ஆண்டு 75வது ஆண்டை நாம் தொடர இருக்கிறோம். அந்த 75வது ஆண்டை மிகவும் சீரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும். கடந்த 74 ஆண்டுகளில் கல்லூரி பல்வேறு வகைகளில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்த கல்லூரியானது தொடங்கப்பட்ட பொழுது BA பொருளாதாரம், BA வரலாறு, BSc கணிதம் ஆகிய 3 பாடப்பிரிவுகளுடன் தொடங்கப்பட்ட கல்லூரி. இப்பொழுது இந்த கல்லூரியில் 28 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ், UG கோர்சஸ், 28 UG கோர்சஸ் நம்ம கொடுக்குறோம். 12 PG கோர்சஸ், PG ப்ரோக்ராம்ஸ், 11 MPhil ப்ரோக்ராம்ஸ், 10 PhD ப்ரோக்ராம்ஸ் நம்ம இப்போ ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம காலேஜில் எல்லா துறைகளுமே, அனைத்து துறைகளுமே PhD பட்டம் வழங்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறது. பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். 74 ஆண்டுகளில் கல்லூரிய வளர்ச்சி என்பது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. இப்படி பல்வேறு வகையான வளர்ச்சிகளை நம்முடைய கல்லூரியானது பெற்றிருக்கிறது. இந்த தென் தமிழகத்திலே நமது கல்லூரி பல்வேறு வகைகளில் முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக NAAC, நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில், ஒவ்வொரு கல்லூரியும் தரம் பிரித்து அதை மதிப்பிடுவாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கல்லூரியை வந்து பார்த்துட்டு ஒரு அக்ரிடேஷன் கொடுப்பாங்க ஒவ்வொரு காலேஜஸ்க்கும். சரி, நம்ம காலேஜ் ஃபோர்த் டைம் அக்ரிடேஷன், 4வது முறையாக. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ், அப்புறம் 5 இயர்ஸ், அப்புறம் 5 இயர்ஸ்.
4வது முறையாக நம்ம வந்து A++ கிரேட், அதான் ஹையஸ்ட் கிரேட். we have got A++ கிரேட். இந்தியாவில் ஒரு சில கல்லூரிகள் மட்டும்தான் அந்த A++ தகுதி பெற்றிருக்கிறது. நாமும் அதில் ஒன்று. அது மட்டுமல்ல, மொத்தம் 4 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அதுக்கு 4 மதிப்பெண்கள்ல 3.63, நம்முடைய மதிப்பெண் வந்து 3.63 எடுத்து மிகவும் உயர்ந்த நிலையில நாம் பெற்றிருக்கிறோம். அடுத்தபடியாக NIRF என்று சொல்வார்கள், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். ஒவ்வொரு ஆண்டும் மனிதவள மேம்பாட்டுத்துறையானது ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரிகளை வகைப்படுத்தும், தரப்படுத்தும். ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3 என்று. நமது கல்லூரி கடந்த ஆண்டு 22வது இடத்தை பெற்றிருக்கிறது. 22வது இடத்தை பெற்றிருக்கிறது. தென் தமிழகத்தில் நாம் தான் முதலிடம். நம்முடைய நாட்டில் உள்ள மொத்தம் 35,000 கல்லூரிகளில் நமது கல்லூரி 22வது இடத்தை பெற்று விளங்குகிறது. தென் தமிழகத்தில் நாம் தான் முதலிடம். இப்படி பல்வேறு வகையான சிறப்புகளை நமது கல்லூரியானது பெற்றிருக்கிறது. கல்லூரியுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது இந்த கட்டிடம், இதுதான் பாண்டியன் ஹாஸ்டல்னு சொல்லுவோம். இந்த பழைய ஹாஸ்டல். இந்த ஆடிட்டோரியம், ராதா தியாகராஜன் ஆடிட்டோரியம் இப்போதான் நம்ம கட்டி முடிச்சிருக்கோம். நம்ம அதுமாதிரி பக்கத்தில் ஒரு டைமண்ட் ஜூப்ளி ஹால், ஒரு பிளாக் இருக்கு, அதுவும் இப்போதான் கட்டணும். நம்ம லேடிஸ் ஹாஸ்டல், அதுவும் இப்போதான் கட்டணும். இதெல்லாம் இப்போ நம்ம கல்லூரியில் கட்டப்பட்ட கட்டிடங்கள். எல்லா அறிவியல் துறைகளுமே அதற்குரிய உபகரணங்கள், மிகவும் விலை மதிப்புள்ள உபகரணங்களை பெற்றிருக்கிறோம். எல்லா அறிவியல் துறைகளுமே we have got sophisticated instruments in all the science departments. இப்படி பல்வேறு வகையான வளர்ச்சிகளை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய மாணவர்களை பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு துறைகளிலே பத்மஸ்ரீ பட்டம் பெற்றிருக்கிறார்கள், கலைமாமணி பட்டம் பெற்றிருக்கிறார்கள், அரசியலிலே அவர்கள் தடம் பதித்திருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள், எழுத்தாளர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள் இருந்திருக்கிறார்கள், பல்வேறு நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி சமுதாயத்திலே நம்முடைய மாணவர்கள் பல்வேறு வகையிலே தடம் பதித்து நம்முடைய கல்லூரியுடைய புகழை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கல்லூரி இவ்வளவு சீரும் சிறப்பும் பெறுவதற்கு சில முக்கிய காரணங்கள் உண்டு. முதலாவதாக நம்முடைய கல்லூரியுடைய நிர்வாகத்தில். இரண்டாவது நமது கல்லூரியுடைய ஆசிரியர் பெருமக்கள். மூன்றாவது நம் கல்லூரியுடைய மாணவர்கள். நான்காவது நம் கல்லூரியுடைய பழைய மாணவர்கள். இதுதான் முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஒரு கல்லூரியை பொறுத்த வரைக்கும். நம்முடைய நிர்வாகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய நமது கல்லூரியின் தலைவர் ஐயா மற்றும் செயலர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு வேண்டிக் கொள்கிறேன். நம் கல்லூரியின் பழைய மாணவரும் எங்கள் கல்லூரி தலைவருமாகிய ஐயா கருமுத்து கண்ணன் அவர்களை அனைவரும் சார்பாக வருக என்று வரவேற்கின்றோம். எம் கல்லூரியின் சீர்மிகு செயலர் அவர்களையும் நம்முடைய அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். நான் கூறியது போல, ஒரு கல்லூரியானது மிகச் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் மொத்தம் 4 காரணிகள், 4 ஃபேக்டர்ஸ். முதலாவதாக மேனேஜ்மெண்ட், நிர்வாகம். இரண்டாவது ஆசிரியர் பெருமக்கள். மூன்றாவது மாணவ செல்வங்கள். நான்காவது நம்முடைய கல்லூரியுடைய பழைய மாணவர்கள். நம்முடைய நிர்வாகத்தை எடுத்தால் உங்கள் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் டு ப்ரொவைட் அஃபோர்டபுள் குவாலிட்டி எஜுகேஷன் டு ஆல் அட் ஆல் டைம்ஸ். அனைவருக்கும் எப்போதுமான தரமிகு கல்வி வழங்குதல். அஃபோர்டபுள் காஸ்ட், அனைவருக்கும் எப்போதுமான தரமிகு கல்வியை வழங்குதல்.
கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை கடந்த 74 ஆண்டுகளாக பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன், எந்த விதமான நன்கொடையும் வழங்காமல் மெரிட்டை மட்டும் வச்சு அட்மிஷன் போட்டுட்டு இருக்க ஒரே கல்லூரி நமது கல்லூரி தான். நான் இந்த காலேஜ் தான் படித்தேன், ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். நான் இன்டர்வியூக்கு வந்திருந்தேன் இந்த காலேஜுக்கு. த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பேப்பர்லையும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்டர்வியூக்கு வந்திருந்தேன். ஹால் நம்பர் 1 தான் இன்டர்வியூ நடந்தது. மொத்தம் 24 பேர் வந்திருந்தாங்க. நான் வந்து 22வது ஆள், 22nd பர்சன் நான். அப்போ தலைவரையா உள்ளே இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் உள்ளே இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்காக இன்டர்வியூ நடந்தது. ஒவ்வொருத்தருக்காக இன்டர்வியூ பண்ணிட்டே வந்தாங்க. இன்டர்வியூ பண்ணிவிட்டு என்னையும் இன்டர்வியூ பண்ணி முடிச்சுட்டு, அந்த இன்டர்வியூ பண்ணி முடித்த உடனேயுமே என்னையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு சார் சொன்னாங்க, நம்ம தலைவரே சொன்னாங்க, யூ ஆர் செலக்டட் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதே அந்த அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் இன்டர்வியூ முடிப்பாங்க, முடிச்ச உடனே கூப்பிட்டு உடனே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, யூ ஆர் செலக்டட். ஸோ உடனே நெக்ஸ்ட் டே தே வில் கிவ் த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். மெரிட் பேஸில் அப்பாயின்மெண்ட்ஸ் அட்மிஷன் நடக்கிற ஒரே கல்லூரி நம்முடைய கல்லூரி தான். நம்முடைய கல்லூரியில் மொத்தம் 68 பழைய மாணவர்கள் இங்கே வேலை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு தேதியில் மொத்தம் 68 பழைய மாணவர்கள் நம்முடைய காலேஜில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் நமது கல்லூரியில் மாணவர்களுக்காக நிர்வாகத்தின் சார்பில் 5 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப். 5 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் தான், கேபிட்டேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது, நோ கேபிட்டேஷன் ஃபீஸ். அப்படி இருந்தாலும் மாணவருடைய படிப்பு பாதியில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நிர்வாகத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் ரூபாய், ஏறத்தாழ ஒரு 120 மாணவர்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, எப்படி படிக்கிறாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு எவ்ரி இயர் தி மேனேஜ்மெண்ட் இஸ் கிவிங் ஸ்காலர்ஷிப் ஃபார் தி டிசர்வ்டு ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, டீச்சர்ஸுடைய அகடமிக் ப்ரோக்ராம்ஸ், ஃபாரின் போகணுன்னா அவங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்டு, அவங்களுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி என்னென்ன செய்ய முடியுமோ நிர்வாகத்திலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிர்வாகம் வந்து ஒரு முதல் ஃபேக்டர். அடுத்து டீச்சர்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம காலேஜில் உள்ள டீச்சர்ஸ் ஏன் டிஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா, டீச்சிங் டிஃபரெண்ட், ரிசர்ச் டிஃபரெண்ட், அவங்களோட அப்ரோச் டிஃபரெண்ட், மென்டர்ஷிப் டிஃபரெண்ட், எவ்ரிதிங் இஸ் டிஃபரெண்ட் பிகாஸ் ஆஃப் தி மெரிட்ஸ். ஸோ டீச்சர்ஸை வந்து மெரிட் பேஸில் அப்பாயின்மெண்ட் போட்டதுனால our teachers are uniquely different from the other colleges. That's the next factor. அடுத்து திருப்பி மாணவ செல்வங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 2004ல் நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், அந்த MH4ல் மெயின் ஹாலில். அப்போ ஒரு பையன் சாகுல் கமீதுன்னு ஒரு பையன், சாகுல் கமீது, ஃபஸ்ட்டு பிஎஸ்சி மேக்ஸ். நான் சி ப்ரோக்ராமிங் கிளாஸ் எடுத்தேன் அவனுக்கு. அந்த பையன் உள்ளே வர்றான். அவன் காலில் வந்து செருப்பு கிடையாது, ஒரு கசங்கன சட்டை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படிப்புக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஏழையினுடைய ஒரு ஏக்கம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாணவன் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே வந்தான். அவனுக்கு டீச் பண்ணோம். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் டீச் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் இயரில் he got placement in CTS பிளேஸ்மெண்ட் கிடைச்சது. அப்போ now he is in US. இப்போ அந்த பையன் வந்து யூஎஸில் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியில் நல்ல பொறுப்பில் இருக்கிறாங்க. ஸோ நம்முடைய மாணவ செல்வங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்துலேருந்து வரவங்க தான். இப்போ மற்ற காலேஜ் மாதிரி நம்ம காலேஜ் கிடையாது. நீங்கள் though we are having NAAC grade as well as the NIRF ranking, ஸோ நம்ம காலேஜுக்கு வர்றவங்க மோஸ்ட்லி 60% they are coming from rural background. ஸோ அவங்கள வச்சு அவங்கள நம்ம மேலே கொண்டு வரோம் நம்ம, சரிங்களா? அதுதான் நம்முடைய நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த்.
இவ்வளவு நாட்கள் கழிச்சு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் த ரியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் காலேஜ். மூணாவது நம்ம ஐ மீன் ஃபோர்த் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜுடைய அலுமினிஸ். ஸோ நீங்கள் எப்படி சமுதாயத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் நம்முடைய காலேஜுக்கு வந்து பேரும் புகழும், நேம் அண்ட் ஃபேம் ஆஃப் திஸ் காலேஜ். ஐயா நம்பர்மல் சாமி வந்திருக்கிறாங்க. ஸோ வணக்கம். ஸோ அரவிந்த் ஹாஸ்பிட்டல் நிர்வாக இயக்குனர் வந்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? நமக்கு அவர் நம்ம கல்வியுடைய பழைய மாணவர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொன்றில் வந்து சாதிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நம்முடைய பழைய மாணவர்களுமே உங்களை பார்க்குறப்ப எனக்கு பெருமையாக இருக்கு எனக்கு. ஸோ ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருத்தரும் சாதிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறீங்க நீங்கள். அதனால தான் இந்த கல்லூரிக்கு பேரும் புகழும். ஐஐடி ஜோத்பூர்லேருந்து ப்ரொஃபஸர் வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி பல்வேறு வகையான ஃபீல்ட்ஸில் நீங்கள் சாதிச்சுட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம ஸோ இதனால தான் நம்முடைய கல்லூரி இந்த பல்வேறு வகையான பேரும் புகழையும் பெற்று வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த ஆண்டு நாம் 75வது ஆண்டை நாம் கொண்டாட இருக்கிறோம். ஸோ அப்பொழுது நம்முடைய பழைய மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து மிகவும் சிறப்பாக அந்த விழாவை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களை அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ பழைய மாணவர் சங்கம், பழைய மாணவர்கள் ஒன்று கூடுதல் எதற்காக, ஏன்? நமக்கே சில கேள்விகள் இருக்கலாம். ஸோ எதுக்காக நம்ம ஒன்று சேரணும்? ஸோ வாட் இஸ் அவர் கான்ட்ரிபியூஷன்ஸ்? நம்ம என்ன செய்யலாம்? ஸோ நம்ம காலேஜில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். அவர் கிளைனக்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறாங்க. இது வரைக்கும் 100 பேரை அவருடைய கம்பெனிக்கு அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார் த்ரூ கேம்பஸ் இன்டர்வியூவில். சார் வந்திருக்கிறாங்க. ஸோ எவ்ரி இயர் அதுதான் அந்த பாண்டு, அதுதான் இந்த அலுமினியோடைய பாண்ட் ஸ்ட்ரென்த்து. ஸோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மள்கிட்ட படித்த பழைய மாணவர் ஏதோ ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாக நம்முடைய மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாமே அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கம்தான் இந்த பழைய மாணவர்கள் ஒன்று கூட்டுறது. ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் ஒரு போன மாதம் ஒரு மீட்டிங் நடத்தணும். பிபிஏ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அலுமினி வந்திருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து டீச் பண்ணுறேன், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், எனக்கு 70 இயர்ஸ் ஆயிடுச்சு, நான் டீச் பண்ணுறேன். அந்த மாதிரி நம்முடைய மூத்த பழைய மாணவர் வந்திருக்கிற ஐயா சதாசிவம் வந்திருக்கிறாங்க. நம்முடைய பழைய மாணவர் சதாசிவம் இயற்பியல் துறையில் வந்திருக்கிறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து காலேஜுக்கு வந்து நான் கிளாஸ் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி நம்முடைய பழைய மாணவர்கள் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய மாணவர்களுக்கு பங்களிப்பை வழங்கினீர்கள் என்றால் அவருடைய வளர்ச்சி இன்னும் பிரமிப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்டில் அட்மிஷன் போடுறோம், மெரிட்டில் தான் அட்மிஷன் போடுறோம், மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அப்படி இருந்தாலுமே மாணவர்களுடைய தேவை வந்து இப்போ இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நிறைய தேவைகள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம், எவ்ரி செமஸ்டர் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ணுறாங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள், சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் நம்ம கல்லூரி சேர்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. பணமாக இருக்கலாம், அவங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படலாம், ஏதோ ஒரு தேவையில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ நம்முடைய பழைய மாணவர்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கி அவர்கள் வளர்ச்சியில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை வழங்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து இவ்வுலகு எனும் வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க விளங்கும் நம் கல்லூரி தலைவர் ஐயா அவர்களை தலைமை உரை ஆற்ற அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இந்த முன்னாள் மாணவர்கள் கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு அன்புக்கனி அவர்களே, கல்லூரி செயலர் அவர்களே, கல்லூரி முதல்வர் அவர்களே, இந்த அமைப்பினுடைய தலைவர் அவர்களே,
டாக்டர் நம்பெருமாள் சுவாமி அவர்களே, ஏனைய பெரியோர்களே, தாய்மார்களே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் எனதுடைய அன்பின் வணக்கங்கள். இந்த கல்லூரியுடைய தலைவராக நான் இங்கே வரவில்லை, ஒரு பழைய மாணவனாகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். 69 இருந்து 73 வரைக்கும் இங்கே படித்தவர் நான். முதல்ல தந்தையார் அவர்கள் நீ பியூசிக்கு தான் படிக்கணும்னாங்க. இல்லை நான் மெட்ராஸ் போகணுன்னு சொன்னேன். இல்லை பியூசிக்கு தான் படிக்கணும்னாங்க. சரின்னு படித்தேன். அதுக்கப்புறம் பியூசி முடிச்சதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போகணுன்னு சொல்லி சைர்க்யூஸ் யூனிவர்சிட்டியில் எனக்கு அட்மிஷனும் கிடைச்சது. அப்போ தந்தையார் அவர்கள் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், நான் நடத்துகின்ற கல்லூரி என் வீட்டு பிள்ளைகளுக்கு உகந்ததாக இல்லாவிட்டால் அது வேற யாருக்கும் உகந்ததில்லை என்று சொல்லி என்னை இங்கே படிக்க வைத்தார்கள். பழைய மாணவர்கள் என்ற முறையிலே முதல் கல்லூரிக்கு வந்த பொழுது முதல் வகுப்பு ஐயா கதிர் மகாதேவன் எடுத்த ஒரு தமிழ் பாடம். இப்போ அந்த விசிட்டர்ஸ் ஹால் இருக்கே, அதுதான் அப்போ கிளாஸ் ரூமாக இருந்த நேரம். என்னுடைய பேர் கதிர் மகாதேவன். அந்த நியூஸில் படிக்கிற சொல்கிறவன் தான் அந்த மாதிரி சொல்லுவான். அந்த காலத்து ஒரு அம்மையார் இருக்கும், என்னுடைய பேர் சரோஜினின்னு சொல்லும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு வெங்கல குரலிலே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அடுத்ததாக சொன்னார், இங்கே இருக்கின்ற கதவுக்கும் ஜன்னல்களுக்கும் காதுகள் இருக்குமே, ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல போவதை எல்லாம் இந்த கதவும் ஜன்னலும் ஞாபகம் வைத்திருக்கும். பல ஆண்டு காலமாக இதை நான் சொல்லி வருகிறேன் என்று சொல்லி ஆரம்பித்தார். இந்த மாதிரி பல ஆசிரியர்கள் அந்த ஒரு 17-18 வயசுல வரும் பொழுது கதி சுந்தரம் அவர்கள், மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் குரல் பெருசா இருக்கும். எவ்வளவு பேர் கதி சுந்தரத்தை படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அந்த லைப்ரரி ஹாலில் இருந்து பேசினாருன்னா அதுக்கு அந்த பில்டிங் தாண்டி வெளியில கேட்கும். அந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள் உடைய தகுதி, அவர்கள் கையாளுகின்ற முறைகள், இவைகள் தான் அந்த இம்ப்ரெஷனபிள் ஏஜ் என்று சொல்ல வகையில் அந்த மாணவர்களுக்கு மனசுல போய் தங்குகின்றது. இந்த எனக்கு தெரிந்த எந்த ஆசிரியரும் அதே மாதிரி இங்கிலீஷ்ல பேர் ஞாபகம் இல்லை, ஏமி ராப்சாட் அப்படிங்கிற ஒரு பிளே எடுப்பார். பேர் ஞாபகம் இருக்காமா? சுப்பராவ் இல்லை, சுப்பராவ் அப்போ வெரி சீனியர், we were all junior people. I will tell you his name. அவர்கள்லாம் ஒருத்தராவது கையில நோட்ஸ் வச்சுட்டு வந்தது கிடையாது. இப்ப வர்றவங்க எப்படி வர்றாங்கன்னு தெரியல, கையில நோட்ஸே இருக்காது. கதிர் மகாதேவன் அவர்கள் சொல்வார்கள், நேற்று என்னப்பா சொன்னோம், இந்த இடம் சொன்னீங்கயா, சரி, அதுல இருந்து தொடங்கும். ஒன்றும் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்காது, ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை, புத்தகத்தை எடுத்து சொல்ல வேண்டியதில்லை, ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய தன்னை தயார்படுத்தி கொண்டு வகுப்புகளுக்கு வந்தார்கள். அதே போல அந்த 180% மாணவர்களாவது அதே அளவுக்கு தயாரானார்கள். அதுவும் நம்ம கல்லூரியில் தமிழ்துறை ரொம்ப மிக சிறப்பாக அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்தார்கள். அபயதர் சாமி பிள்ளையாகட்டும், பரந்தாமனார் ஆகட்டும், எல்லாரும் அந்த வரிசையில பலர் இருந்தார்கள். ஆங்கில துறையிலே சுப்பராவ் அவர்கள் கேம்பிரிட்ஜில் படித்தது நான் தான் படித்தேன் என்று சொல்லிக் கொள்வதிலே ரொம்ப அவருக்கு பெருமிதம். சுப்பராவ் எம்ஏ கேண்டாப் தான் போட்டிருப்பார். அது ஒவ்வொரு நான் அவர் கிளாஸ் அட்டன் பண்ணதில்லை,
பட் இருந்தாலும் ஒவ்வொரு கிளாஸ்லையும் அவர் வந்து கேம்பிரிட்ஜை பற்றி சொல்லுவார்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு பழைய மாணவர்கள் சங்கமம் நடந்தது ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அதில் சுப்பராவ் அவர்கள் பேசினார்கள், அன்னையார் அவர்களும் அங்கே இருந்தார்கள், நானும் இருந்தேன். சுப்பராவ் அவர்கள் வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம விரிவாக பேசினாங்க. அப்போ அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பேசினார், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை பற்றி கொஞ்சம் அதிகமாக தூக்கி வச்சு பேசினார். அன்றைக்கு அதுக்கு நான் பேசும்போது சொன்னேன், ஐயா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை பற்றி சொன்னீர்கள், ஒரு கல்லூரியுடைய தலைவரும் தாளாளரும் அங்கேயே படித்து வந்தவர்கள் இந்த கல்லூரியில் தான் இருப்பானே தவிர கேம்பிரிட்ஜில் இருக்க மாட்டாங்க அப்படி தமிழ்ல சொன்னேன். சுப்ராவுக்கு தமிழ் புரியல, பக்கத்தில் என்னன்னு கேட்டுக்கிட்டார். பிபிஏ படிக்க வந்தபோது பூர்ணச்சந்திரா அவர்கள் அமெரிக்காவில் எம்பிஏ படித்தேன்னு சொல்லிக் கொள்வதில் அவர் ரொம்ப பெருமைப்படுவார். அதே நேரத்தில் அந்த அந்த கான்செப்ட்ஸ் அதை எடுத்து சொல்வதில் மிக்க வல்லவர். அவர் அன்புக்கணிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க இருக்கும்போது இருந்தாரா? இல்லை நீங்க இருக்கும்போது இல்லை, ரங்கநாதன் தான் இருந்தாரா? பிபிஏல அந்த 1970s படிச்சவங்க யாரும் இருக்கீங்களா? ரைட். இந்த கை எப்பவுமே அந்த 5 விரலாம் அவருக்கு விரிந்தா இருக்கும். பேச வந்தாருன்னா அதை விரித்து வைத்து தான் அவர் உரைப்பார். இந்த புலி பாயுதுன்னு சொல்லுவாங்க, கிளாஸ் இருக்கும்லாம். அந்த அவருடைய மேனரிசமே அப்படிதான். அன்றைக்கு அவர் அந்த பிபிஏ கிளாஸை வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் கிளாஸ் மாதிரி நடத்தலை, அதை விட பன்மடங்கு தூக்கு வயசு நடத்தினார். அவருக்கு வந்து அதை எம்பிஏ ஆக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்தது, அது ஆகலை. இருந்தாலும் தன்னுடைய காலத்தில் அதை வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸாக கொண்டு வந்த பெருமை பூர்ணச்சந்திரா அவர்களுக்கு உண்டு. அந்த மாதிரி பல ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறார்கள். வேலன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவரை பார்க்கிறேன். அவரெல்லாம் எக்கனாமிக்ஸில் சிறந்த விரிவுரையாளர். வேணுகோபால் ஐயா அவர்கள் எக்கனாமிக்ஸில் இருப்பார்கள். தனக்கு உடலில் கொஞ்சம் ஊனம் இருந்தாலும் மனசில் அவருக்கு இருந்த உற்சாகம் யாருங்க இருக்க முடியாது. அந்த ஊனத்தையும் பொருட்படுத்தாமல் சரியான நேரத்திற்கு வகுப்பிற்கு வந்து அந்த அருமையான ஆங்கிலம் பேசுவார்கள். இப்போ இன்னைக்கு ஏதோ எனக்கெல்லாம் 1-2 எக்கனாமிக்ஸில் ஏதோ 1-2 தியரிஸ் தெரியும் சொன்னால் அவர் வேணுகோபால் அவர்களுடைய விரிவுரை அவர்கள் எடுத்துரைத்தது தான். அந்த வகையில் இந்த கல்லூரியில் மிகச்சிறந்த ஆசிரியர் பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அதே போல சிறந்த ஆசிரியர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். இந்த கடந்த தேர்வில் கூட 18,000 பேர் விண்ணப்பித்தார்கள். தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு கல்லூரிக்கு 18,000 பேர் விண்ணப்பித்தார்கள். ஏனென்றால் அது வந்து நேர்மையா அந்த அப்ளிகேஷன் கையாளப்படும் என்கிற நம்பிக்கையின் காரணமாக அப்புறம் அது ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு அப்புறம் எல்லாம் அதை ஃபில்டர் பண்ணி போட்டோம். இருந்தாலும் இன்னும் ஆசிரியர்களுடைய தரம், குறிப்பாக புதுசாக வருகின்ற ஆசிரியர்களுடைய தரம் பல மடங்கு மேம்பட வேண்டும். அதுக்கு ஆசிரியர் அவர்கள் அவர்களே தன்னைத்தானே அவர்கள் முயற்சித்து எக்யூப் பண்ணிக்க வேண்டுமே தவிர எவ்வளவுதான் துறை தலைவர் சொன்னாலும் பிரின்சிபால் சொன்னாலும் அதுக்கெல்லாம் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஐ மஸ்ட் பி த பெஸ்ட் டீச்சர், ஐ மஸ்ட் பி அ குட் டீச்சர் அப்படிங்கிற ஒரு அந்த ஆர்வம், அந்த இன்னர் ஃப்ளேம், ஒரு பேர்னிங் வந்து அவங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் சிறந்த ஆசிரியர்களாக வருவார்கள். ஆசிரியர் பணி என்பது மிக புனிதமான பணி. எத்தனையோ 1000 மாணவர்களை உருவாக்குகின்ற பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. அதை இன்னும் செவ்வனே செய்து சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நாளில் வேண்டிக் கொண்டு கேட்டுக்கொண்டு இந்த விழாவிற்கு பங்கேற்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் வாழ்த்தி உங்களுக்கு இனி வருகின்ற காலங்களில்
தொழில் முனைவர்களாக வந்து சிறந்து விளங்கி பலருக்கும் வேலைவாய்ப்புகளை தரக்கூடியவர்களாக நீங்கள் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். தலைமை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. உலகெங்கும் இருக்கும் மக்களுக்கு கண்ணொளி வழங்கி பத்மஸ்ரீ விருது பெற்ற அரவிந்த் கண் மருத்துவமனையின் முதன்மை இயக்குனரும் நம்முடைய முன்னாள் மாணவருமாகிய நம்பெருமாள் சாமி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். கல்லூரி முதல்வர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, இங்கு வந்து கூடியிருக்கும் பெரியோர்கள், பழைய மாணவர்கள், பொது மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் நான் சேர்ந்த என் நிறுவனத்தின் சார்பிலும் முதல்ல என் நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து நான் எதிர்பார்க்கல, கொடுத்ததுக்காக அது நான் இந்த கல்லூரியில் நான் தான் இந்த மூத்ததாக இருப்பேன் நினைக்கிறேன். 1957-58 ஃபர்ஸ்ட் பியூசி பேட்ச். அதே சமயத்தில் கல்லூரி முதல்வர் சொன்ன மாதிரி இது வந்து கிராமப்புற சூழ்நிலையிலேருந்து வந்தவங்க தான் நிறைய இருப்பாங்க. நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் வந்தேன். நான் வரும்போது எங்கே போகிறதுன்னு தெரியாது. மதுரையில் 3 கல்லூரி, மதுரை கல்லூரி, அமெரிக்கன் கல்லூரி, தியாகராஜா காலேஜ். எனக்கு எங்கே சேர்றதுன்னு தெரியாது. நேராக வந்தோம், அப்ளிகேஷன் வாங்கணும், ஃபில்அப் பண்ணி பிரின்ஸிபல் ரூம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சது எனக்கு அட்மிஷன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, கிராமப்புற சூழ்நிலையில் வந்து அதே மாதிரி தான் என்னோட சேர்ந்தவங்க எல்லோருமே கிராமப்புற சூழ்நிலையில் வந்ததுனால படிக்கிற சூழ்நிலை தவிர மற்றது எங்களுக்கு ஒன்று. ஆசிரியர்களை பற்றி சொல்கிறப்போ எனக்கு தலை சிறந்த ஆசிரியர்கள் இருந்தாங்க. ஆக்கை பரந்தாமனார் எனக்கு வாத்தியராக இருந்தார். ராஜமாணிக்கனார் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வார்டனாக இருந்தார், ஹாஸ்டல் வார்டனாக இருந்தார். அந்த காலத்தில் ஆங்கிலத்தில் ப்ரொஃபஸர் உப்பிலி இருந்தாங்க, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி டாக்டர் வைரனப்பிள்ளை இருந்தாங்க, ரகுநாதாச்சாரியன்னு சொல்லி ஜூவாலஜி, பயாலஜி அவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடிக்கல் கொடுத்தது எங்களுக்கு வந்து எங்களுடைய படிப்புக்கு வந்து அவங்க தான். ஆனால் இதற்கெல்லாம் மூல காரணமாக தான் நிர்வாகத்தை தான் சொல்லணும். அவங்க மூலமாக தான் நான் படித்து வந்தேன்னு கூட சொல்லலாம். அதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்காக முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இவ்வளவெல்லாம் படித்து இது பண்ணுறப்போ தான் பியூசி முடிச்சுட்டு மெடிக்கல் இதில் எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு இப்போ சொன்ன மாதிரி நான் அரவிந்த் கண் மருத்துவமனை முதல்வராக இருக்கேன். அந்த இதெல்லாம் படித்து வந்திருக்கேன். அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு மக்களுக்கு கிராமப்புற சூழ்நிலையில் வந்து கிராமப்புற சூழ்நிலையில் கிராமப்புறத்தில் சேர்ந்த ஆசிரியர்களும் கிராமப்புறத்தில் சேர்ந்தவங்க தான், மாணவர் எங்களோட படித்தவர்களும் அதே சூழ்நிலையில் இருந்ததுனால அதே பிலாசபி, அதே இது ஆரம்பித்து இப்பொழுதும் நான் பணிபுரிகிற இடத்திலும் அதே சூழ்நிலை தான் அந்த சமுதாயத்துக்காக. அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு ஃபவுண்டேஷன் சொல்லுது, அந்த இது கொடுத்தது வந்து தியாகராஜர் கல்லூரி தான். நான் ஹாஸ்டல்லாம் இருந்தேன். அது அப்போ இந்த ஹாஸ்டல் வந்து சீனியர்ஸுக்கு தான், ஜூனியர்ஸுக்கு கிடையாது. எங்களுக்கெல்லாம் அந்த தெப்பக்குளத்துக்கு அந்த பக்கம் இப்போ மாடல் ஹைஸ்கூல்னு ஒன்று இருக்கு, அது ஒரு வீடாக இருந்தது. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மாத்திரம் அங்கே இருக்கும். அதில் நானும் உடனே இருந்தேன். அந்த காலத்தில் அங்கேருந்து தெப்பக்குளத்துக்கு உள்ளேயே நடந்து தான் வருவோம், ரோடு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அந்த மாதிரி சூழ்நிலையில் வார்டன் வாரத்தை டெய்லி சாயந்தரம் ஆல்டர்னேட்டிவ் சாயந்தரம் எவ்வளோதான் வயதாக இருந்தால் ராஜமாணிக்கனார் நல்ல கேர் எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் எடுத்ததுனால தான் படிப்புக்கும் நல்ல ஆசிரியர்கள், எங்கள் பாதுகாப்புக்கும் நாங்கள் முதல் தடவையாக கிராமத்தை விட்டு முதல் தடவையாக நான் வெளியே வந்தது வந்து அப்போ தான். அதனால் இங்கே ஒரு பாதுகாப்பு தேவைன்னு எங்கள் பெற்றோர்களை நினைப்பது ரொம்ப, அதுக்கான பாதுகாப்பு கொடுத்து இந்த நல்ல படிப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து இந்த தற்போதைய நிலைமைக்கு நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் தியாகராஜர் கல்லூரி தான் எனக்கு முதல் அடிப்படை படிக்கல்.
அதில் அதை கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லி நான் இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுவது. நன்றி வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. மதுரையில் முதல் நவீன ஆடை தொழிற்சாலையை அமைத்து பல்வேறு வெற்றிகளை குவித்து எண்ணற்றவருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்துள்ள நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் திரு அன்புக்கணி ஐயா அவர்களை சிறப்புரை வாழ்த்துரை வழங்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். Morning, everyone. I'm so delighted to be here on this occasion of Alumni Meet of our college. First, I would like to thank the management of our college, respected President Mr. Karamuthu Kannan, respected Principal Dr. Pandiyaraja, respected Mr. Karamuthu Thiagarajan, for giving me this opportunity to be with you on this special occasion. It's a privilege and honor given to me, sir, and the president of this college is always, my role model in my career. I studied in this college during the year 1980-83. I did my BBA here. It's always a nice nostalgic memory coming back to our college where we spent our young days. There are a lot of memories which stay green from our college days. Somehow I feel I become suddenly young whenever I visit our college. I always have a feeling that I'm becoming young and going back to the dates of 20s and 30s. This experience is something beyond words. I guess most of you would be also experiencing the same feeling as I have. I owe a lot to this institution my gratitude. I'm so happy to share with you that my academic period in this college helped me to transform my life career. In fact, I was always having a dream of aspiring to be an entrepreneur. That got deepened during my college days, during my academic period in this college. In fact, there were a lot of industrial visits organized, and I would like to recall one of the industrial visit. They took me to Aruna Machine Tools during that period. It was during my second year of BBA. And I was so amazed to see the setup they had in Madurai. They were manufacturing signaling equipments at that time for Indian Railways. And looking at that, I felt sitting in Madurai, if you have a very good idea, business idea and technology, you can compete with anyone throughout the world. The inspirations we all get from institutions like our college is something amazing. Kalaithandai Karamuthu Thiagarajar founded this college in 1947 with a great vision to provide quality education, at the same time affordable to all sections of the society. He had not only set up world-class textile mills, but also given a contributed to the people of Madurai great educational opportunity. This was the major inspiration for us to set up our factory and to contribute something to the people of Madurai. Ours is a first generation organization. We started a garment factory in a small way in 1991 with 40 people. And today, with all your good wishes, we are able to provide employment opportunity to almost 3,000 people in this city of Madurai. So when the question of setting up the garment factory came, when our family decided that we set up a garment factory, the location was the major confrontation, because at that time Bangalore and Chennai used to be the big garment centers, and many of the industrial experts
in garment industry, they advised me to set up in either in Bangalore or or in Chennai, because Madurai, those days it was considered very remote. Of course, we faced a lot of challenges, but we decided from our family that we should do it in Madurai because first, we can make use of our family members and we can also contribute to the people of Madurai. Initially, we were having tough time because we were only doing shirts when we started in the initial stages. But then when we faced all these challenges, we were able to equip ourselves. Today, we started focusing on high-end garments, functional garments, and the garments which cannot be produced by other factories. So we focused our not the easy garment, but the garments which are highly complicated. So that gave us an edge over others, and we were able to bring the customers to our factory easily. That was one of the very strong points which we were able to develop because of our involvement of our family members. Again, looking at the legacy set by Karmuthu Thiagarajar group, we got our inspiration to give back to the, something to the city wherein we have grown. I always believe that as a citizen of Madurai, we have a great responsibility to give back something to the society. We, the alumni of our college, commit ourselves in working together with this institution to make some useful contributions for the needy community for the city of Madurai. Also, I feel young students who are aspiring for entrepreneurship can be guided by, through our Alumni Association or people who have studied in our college. I have a high respect for the teachers and professors of this institution who are instrumental in carrying out the vision of our college, enlightening so many minds of young students. My tribute and homage to Dr. Subba Annamalai, the then principal of this college, and Mr. Ranganathan, who was the head of the BBA department during that period, and many others who are not with us today. I once again thank you for the opportunity given, and assure the teachers and principal of this college our full support in uplifting the young emerging students of this college through the Alumni Association Forum. Thank you so much. Thank you. Thanks for the opportunity given. ஐயா அவர்களுக்கு நன்றி. சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. கல்லூரி தலைவர் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்ய அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். ஆற்றல்சார் முன்னாள் மாணவர்களை சிறப்பிக்கும் தருணம் இது. ஆங்கிலத்துறையின் முன்னாள் மாணவரும் இன்றைய ஆங்கிலத்துறையின் தலைவருமான முனைவர் சுபத்ராதேவி அம்மா அவர்களை ஆற்றல்சார் முன்னாள் மாணவர்களை அறிமுகம் செய்து வைக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். Honorable President, distinguished Secretary, esteemed Chief Guest of this beautiful function, revered President of the Alumni Association, Thiagarajar College, respected Principal, and all the illustrious alumni who have gathered here with such love and affection for your alma mater, I wish you all a very pleasant morning. As an alumnus of the English department, I consider this an opportune moment to place on record my deep-rooted indebtedness to my alma mater, our peerless management, and my stalwart teachers. I'm sure all the alumni who are here will also reflect the same emotion. Thank you, sir, for what we are today. 74 years of educational experience, envisioned by our immortal founder. All the students who cross Thiagarajar College prove themselves to be illustrious in one way or the other. Yet,
owing to time, we have earmarked one illustrious student from each department and we take pleasure in honoring them. தலைவணக்கம் எப்பொழுதும் தமிழுக்குத்தானே, தமிழோடு துவங்குவோம். தமிழ்துறையின் சிறந்த மேனாள் மாணவராக சிறப்பு பெறுபவர் திரு ஆசை தம்பி அவர்கள். 2006ஆம் ஆண்டு இளநிலை ஆய்வு எம்பில் நமது கல்லூரியில் படித்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் பெற்று சில கல்லூரிகளில் பேராசிரியராக பணிபுரிந்து 2014ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் கால் பதித்தார். அத்துறையில் பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்து இன்று திருமலை நாயக்கர் மகாலில் தொல்லியல் அதிகாரியாக செவ்வனே பணிபுரிகிறார். பல்வேறு காலகட்டமாக நடந்த அகழ்வாராய்ச்சியில் கீழடி சங்ககால தமிழரின் தாய்மொழியாக இருந்திருப்பது நாம் அறிந்தது. கீழடியில் 3 ஆண்டுகளாய் அகழ்வாராய்ச்சி பொறுப்பாளராய் இவர் ஆற்றிய அளப்பரிய பணியை பாராட்டும் முகமாய் நியூஸ் 18 சேனல் கீழடி நாயகன் என்று பட்டம் கொடுத்து திரு ஆசை தம்பி அவர்களை கௌரவித்திருக்கிறது. He is also the recipient of the Real Hero Award in 2019 given by Women's Association of Madurai. பெண்கள் அவ்வளவு சீக்கிரமா யாரும் ஹீரோன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ரியல் ஹீரோ திரு ஆசை தம்பி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவரை 5 மணித்துளிகளில் தங்களது அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டுகிறோம். வாழிய செந்தமிழ், வாழ்கன தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். கலைத்தந்தையார் அவர்களையும் நம்முடைய கல்லூரியினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் அவர்களையும் பணிவோடு வணங்கி இந்த வாய்ப்பிற்கு முதலாவதாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளபடியே எனக்கு மிகுந்த ஒரு பரவசமாகவும் படபடப்பாகவும் இருக்குது. இது திடீரென வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. கீழடி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கல்லூரியில் அரவிந்த் கண் மருத்துவமனையினுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல, இந்த கல்லூரிக்கு முதலாக நான் 99ல் நான் வந்து இப்போ பள்ளிக்கூடங்களில் படிச்சுட்டு வருகிற பொழுது எந்த விதமான பின்புலமும் தெரியாத ஒரு மாணவர்களாக தான், அடிப்படையான ஒரு பின்புலம் கூட தெரியாத ஒரு மாணவர்களாக தான் நாங்கள் வந்து வந்தோம். அன்னைக்கும் கூட நான் முதல்ல விண்ணப்பித்தது எக்கனாமிக்ஸ் பாடப்பிரிவுக்கு. ப்ரொஃபஸர் நல்லசிவம் அவங்க வந்து அப்போ இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பிகாம் அதுக்காக நான் விண்ணப்பித்தேன். ஆனால் எதற்குமே நான் தேர்வாகலை. கல்லூரியிலேருந்து எதற்குமே நான் தேர்வாகலை. எனக்கு ஒரே சந்தேகம், படபடப்பு வந்துருச்சு. ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கலையா, அவ்வளோ குறைவான மதிப்பெண் வாங்கியிருக்கோமா, இத்தனைக்கும் பள்ளியில் ஓரளவு ஒரு மதிப்பெண் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க, நீ படித்தது வந்து ஃபஸ்ட் குரூப் படிச்சிருக்கிறீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருக்கிற, எக்கனாமிக்ஸ்க்கும் காமர்ஸ்க்கும் விண்ணப்பிச்சேன்னா உனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அன்றைக்கி SSN ஐயாவும் ஜிஜி ஐயா ஞானசம்பந்தன் ஐயாவும் கருணாமூர்த்தி ஐயாவும் என்னுடைய தந்தையாருடைய வகுப்பு தோழர்கள். அவங்க இங்கே என்னுடைய தந்தையாரும் இதே கல்லூரியுடைய மாணவர், PUC அவங்க இங்கே தான் படித்தாங்க. அப்போ அவங்க வந்து நீ வா அப்படின்னு சொல்லி மாணிக்கம் ஐயான்னு தமிழ்துறையினுடைய தலைவராக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போய் எனக்கு இந்த பையனுக்கு எப்படியாவது ஒரு சீட்டு கொடுக்கணும், அவன் தமிழ் படிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, நான் தமிழ் படித்ததை இன்னைக்கு மிகுந்த கர்வத்தோடையும் பெருமையோடையும் இந்த தீந்தமிழ் கல்லூரியில் நான் தமிழ் படித்ததை நான் வந்து கருதுகிறேன். இந்த கல்லூரி தான் எனக்கான இன்றைக்கு இந்த வாய்ப்பையும் அந்த பிளாட்ஃபார்ம், அந்த ஒரு தளத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு பெரிய சவால் நாங்கள் எதிர்கொண்டோம். நான் வந்து இந்த கல்லூரியில் படிச்சுட்டு அப்போ தான் வந்து எங்களுக்கு இந்த கல்வெட்டுகள், பழைய தமிழ் எழுத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மரபும், அதே சமயத்தில் ஓதுவார்களையே அழைத்து வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய தேவார பாடல்களை பயிற்றுவித்த அந்த ஒரு பாங்கும் இந்த கல்லூரியில் மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சது. நம்முடைய கல்லூரியில் தான் கிடைச்சது. அதனுடைய அடிப்படையில் நான் தமிழ் படித்து முடிச்சுட்டு வேறொரு துறை ஒன்று இருக்குது. பெரும்பான்மையான என்னுடைய வகுப்பு தோழர்கள் நிறைய பேர் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அனைவருமே ஆசிரியர்களாக அல்லது அந்த ஆசிரியர் தொழிலோடு இணைந்த ஒரு தொழிலை தான் வந்து முயற்சி பண்ணுறாங்க தமிழ் படித்தவர்கள். அதிலிருந்து கொஞ்சம் தடமாறி நான் ஒரு குரூப் 2 சர்வீசஸ் எக்ஸாம் எழுதும்போது இப்படி ஒரு துறை இருக்குது, இந்த துறைக்கு நம்ம வந்து போகலாம்,
தமிழ் படித்தவர்களும் அந்த துறைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நாங்கள் உள்ளே போகும் பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளையும் மற்ற விஷயங்களையும் போய் நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த துறைக்கு போனதுக்கப்புறம் கீழடியில் வந்து அகலாய்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைத்தது. அப்பொழுது எங்களுடைய ஆணையராக மதிப்பிற்குரிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து வந்ததுக்கப்புறம் கீழடியில் நிறைய அறிவியல் முறையிலான ஆய்வுகள் செய்யப்பட வேணும்னு சொல்லி முன்னெடுத்தாங்க. அப்போ 2018-19 ஆண்டில் நான் பொறுப்பாளராக இருந்த பொழுது நிறைய அறிவியல் முறையிலான விஷயங்களை நம்ம வந்து முன்னெடுத்தோம். நம்முடைய கல்லூரியிலிருந்து இன்னைக்கு படிச்சுட்டு ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறாங்க, யூஜி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு மத்திய தொல்லியல் துறையில் ஒரு லேபில் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு தொடர்பு கிடைச்சது. அவர் மூலமாக நம்முடைய கீழடியினுடைய பானை ஓடுகள் எல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சும்போது அவர் தான் வந்து முதல்ல இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து கீழடியில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு செய்தியை வந்து உலகுக்கு அறிவிச்சாங்க. ஸோ இப்படிப்பட்ட அந்த தகவல்களுக்கு அப்புறம் கீழடியினுடைய அந்த பண்பாடும் நாகரிகமும் நம்மளுக்கு அறிவியல் முறையிலாகவும் நிறுவப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக நான் அங்கே பணியில் இருந்தபோது ஐயாவும் நம்முடைய செக்ரட்டரி ஐயாவும் நேரடியாக வந்து அந்த தளத்தை வந்து பார்வையிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஐயா வந்து அதனுடைய அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்துருக்குறாங்கன்றது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இப்போ இந்த மரபு சார்ந்த இந்த விஷயங்களை இன்னைக்கு தமிழக அரசும் அதை முன்னெடுத்திருக்கிறாங்க. நம்முடைய தொழில்நுட்ப கல்லூரிகள்லையும் மற்ற பாடப்பிரிவுகள்லையும் கூட நம்ம தமிழர் மரபையும் தமிழர் பண்பாட்டையும் ஒரு பாடப்பிரிவாக நம்ம சேர்க்கணும், அதை கொண்டு போகணும் அப்படின்றத இன்னைக்கு முன்னிறுத்தி இருக்கிறாங்க. இப்போ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்முடைய மாணவர்களுக்கு, அது குறிப்பாக தமிழ் வரலாறு படிக்கிறவங்களுக்கு இதனோடு தொடர்புடைய இன்னொரு அறிவியல் பின்புலத்தோடு சேர்ந்து இயங்கக்கூடிய இன்னொரு துறை ஒன்று இருக்குது. அந்த துறைக்கான ஒரு பயிற்சியையும் வாய்ப்பையும் நம்ம வழங்குகிற பொழுது இது இன்னும் அடுத்த ஒரு தளத்திற்கு நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் உலக அரங்கில் நாம் அறிவியல் பூர்வமாக நிறுவுவதற்கும் அதன் மூலமாக நம்முடைய பெருமையும் நம்முடைய வளமும் அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இப்பொழுதும் எமது தமிழ்துறை தொல்லியல் மற்றும் கல்வெட்டியல் என்ற பட்டயப்படிப்பை கொடுக்கிறது என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். The illustrious alumnus to be honored from the Department of English is Mr. B. Anand Babu. Mr. Anand did his BA and MA English between 1987 and 1992. He was an exemplary student, participated in various intercollegiate cultural competitions, especially singing contests, and brought home many laurels. He began his career in the front office of Pandian Hotel. Food industry was his cup of tea, and he spent around 10 years in exploring the possibilities in bakery and confectionery industry and was ready with his breakthrough in 2009. He started his first branch of Black Forest Bakery in 2009, and in less than 15 years, he has expanded his business to 27 branches in 9 cities of Tamil Nadu and Karnataka. Today, he is the managing director of Black Forest, a premium bakery that provides world-class bakery and confectionery experience to us. No function or celebration, either in our home or workplace, is complete without his product, a Black Forest cake. He has one more accolade to his credit. He started Black Forest Innovations, a division of world-class special-purpose kitchen and bakery equipments like ultrasonic food cutting machines, robotics, batter transferring and depositing machines. Major industries like Starbucks, Taj Group of Hotels, TVS Motors, Titan Jewelry, Ashok Leyland, Britannia, Hudson, A2B, to mention just a few, are using only his machines to cater to their consumers. His most demanded product is a user-friendly tabletop idli batter dropping machine which can produce 6,000 idlis in 1 hour. Mr. Anand dared to dream high and dreamt out of the box, and today he is a thriving food industrialist. He also gives back his yeoman service to the less privileged as financial assistance through Rotary Club and Vivekananda Kendra. With a great sense of pride, we request Mr. Anand to share or to take a short walk down his memory lane and share his experiences with us. Mr. Anand. குட் மார்னிங் எவ்ரி ஒன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் சபையில்
உள்ள முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படிக்க வந்தது ஆங்கிலம் தான். ஆனால் இந்த கல்லூரி வந்ததுக்கப்புறம் தமிழ் மேலே காதல் வரத்துக்கும் இந்த கல்லூரி தான் காரணமாக இருந்தது. ஏன்னா நான் படிக்கிறப்போ வந்து இப்போ இருக்க மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடையாது, மொபைல்ஸ் கிடையாது, வாட் நெக்ஸ்ட்ன்றது தெரியாமல் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருப்போம். அதனால் என்ன படிக்கணும், அந்த படிப்பு படித்தா என்ன மாதிரி ஆக முடியுன்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஒவ்வொன்றுமே நம்ம வந்து அந்தந்த அனுபவத்தில் உள்ளவர்களோட தொடர்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அடுத்த துறைக்கு முன்னேற முடியுன்ற காலம். இன்றைக்கி அப்படி கிடையாது. உட்காந்த இடத்துலேருந்தே நீங்கள் எல்லாமே மொபைலில் நம்மளால் சர்ச் பண்ண முடிகிற ஒரு கிஃப்ட் வந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட் இருக்குது. பட் நம்ம காலத்தில் அப்படி கிடையாது. ஆனால் எனக்கு நல்லா பேசணும்னு தோணும், நல்லா ஜாலியாக பழகணும்னு தோணும். ரொம்ப சீரியஸெல்லாம் லைஃப் கொண்டு போகிறதுக்கு ஐடியா கிடையாது. அதனால் நான் சூஸ் பண்ணது வந்து இங்கிலீஷ். ஏன்னா அப்போ வந்து மற்ற கோர்ஸ் எல்லாம் ஃபுல்லாகிடும், இங்கிலீஷில் மட்டும் அப்போ வேகன்சி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வேறு ஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், இங்கிலீஷ் கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ அப்போ வந்து ப்ரொஃபஸர் மேஜர் சதாசிவம் தான் ஹெச்ஓடி. பள்ளி வாழ்க்கைக்கும் கல்லூரி வாழ்க்கைக்கும் வந்து மிகப்பெரிய வித்தியாசம். ஏன்னா பள்ளிகள் வந்து ரொம்ப கண்டிப்போடையும் கராரோடையும் ஒரு குச்சியோட தான் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருந்த காலங்கள் நம்ம படித்தப்போ. ஆனால் கல்லூரிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சினிமாவில் அந்த காலத்தில் 80s வந்திருக்கோம். காலேஜ்னால் எப்படி இருக்கும்னு காமிச்சாங்களோ அந்த லைஃப்பை லிட்ரலி என்ஜாய் பண்ண ஒரு ஜென்ரேஷன் வந்து நம்ம ஜென்ரேஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோ கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸு. முதல்ல கல்லூரிக்கு வந்தவுடனே இந்த கல்லூரி உருவான விதம் 1947 இந்த தெப்பக்குளத்தில் வந்து இந்த சின்ன இடம் தான் வாங்க முடிஞ்சுது. தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து வேறு இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த இடம் அவைலபிலிட்டி கிடைக்கல அப்படின்றதெல்லாம் நிறைய ஹிஸ்ட்ரி இந்த காலேஜை பற்றி சொன்னாங்க. அப்போல்லாம் எனக்கு தோணும், இன்ஃபேக்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த இடமும் வந்து கிடச்சிருந்ததுன்னா இது ஒரு பெரிய எஜுகேஷனல் காரிடாராக மாறிக்கக்கூடிய ஒரு சாத்தியம். நான் இங்கே படித்ததால் நான் அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு என்னமோ அது என்னோட காலேஜ் மாதிரி நான் நினச்சி வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு. வேற பொசஸ் இல்லையா, நாங்கள் எங்கே படிக்கிறோமோ அதை வந்து ரொம்ப கொண்டாடி தீர்த்த காலங்கள். எங்களோட ஆசிரியர்கள் அப்படி இருந்தாங்க. கலைக்கல்லூரி அதாவது கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய போவோம் எல்லா காலேஜுக்கும். அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து எங்களை வளர்த்தெடுத்து ஒரு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்லுவாங்கல்ல. நாட் ஓன்லி எஜுகேஷன் பட்டு உங்களுக்கு என்ன துறையில் ஆர்வம் இருக்கோ அதுக்கான ஃபவுண்டேஷன், அதுக்கான ஸ்பேஸ், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அத்தனையும் வழங்கி அதை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு கல்லூரியாக அமைஞ்சது வந்து நாங்கள்லாம் உண்மையிலே வி ஃபீல் ப்ரௌட் அபவுட் பீயிங் அ ஓல்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் காலேஜ். அப்போ வந்து டாக்டர் சொக்கலிங்கம் வந்து இப்போ பிரின்ஸிபலாக இருந்த டயத்தில் வந்து எங்களோட மியூசிக்கல் டேலண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பட்ஜெட் வேணும், நான் உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு வாங்கி தரத்துக்கு ஃபண்ட் அலாட் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்போ கொடுத்தாரு. அதனால் வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லா காலேஜ்லேயும், கோயம்புத்தூர், சென்னை, எல்லா காலேஜ்லேயும் போய் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. மற்றபடி இந்த காலேஜை பற்றி சொல்லணுன்னா, இந்த ஆடிட்டோரியம் முன்னாடி வந்து அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நிறைய தடவை பாட்டுலாம் பாடியிருக்கோம். நாங்கள் வந்து வெவ்வேறு காலேஜில் கோயம்புத்தூரில் போய் பிஎஸ்சி அந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ் பார்க்குறப்போ அங்கே இருக்க ஆடிட்டோரியம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நம்ம காலேஜ்லேயும் ஒரு ஆடிட்டோரியம் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு ஏக்கம் இருந்தது. இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டு சி திஸ் வெல் கிளாஸ் அம்யூனிட்டிஸோட ஒரு ஆடிட்டோரியம் வந்தது. இங்கே படித்ததுக்கப்புறம் பாண்டியன் ஹோட்டலில் ஜாயின் பண்ணோம். எல்லாத்துக்கும் காரணம் வந்து இங்கே கேட்ட ஃபவுண்டேஷன் தான், இந்த போட்ட ஃபவுண்டேஷன் தான். இந்த இங்கிலீஷ் ஒகாபுலரி நான் கற்றுக்கிட்டது தான் வந்து முதல்ல ஃப்ரண்ட் எண்டில் வந்து பாண்டியன் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய ஃபாரின் கிளையண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற சந்தர்ப்பங்கள் கிடைச்சிது. நிறைய வியாபாரம் தொடர்பான மனிதர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிது. அதன் மூலயமா அப்படியே வந்து சம்மந்தமே இல்லாமல் உணவுத்துறைக்குள்ள நுழைஞ்சோம். உணவுத்துறை வந்து எந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து லிமிட்ஸ் இருக்கோ தெரியாது, ஆனால் உணவுத்துறைக்கு மட்டும் லிமிட் கிடையாது. காலையில் சாப்பிட்டா மத்தியானம் பசிக்கும், நைட் பசிக்கும். அதனால் உணவுத்துறை மட்டும் என்றைக்குமே வந்து அழியாது. அதே மாதிரி மாற்றங்களோடு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு ஜென்ரேஷன் சாப்பிட்டது அடுத்த ஜென்ரேஷன் சாப்பிட்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ இருக்கோம். நாங்கள் பிளாக் ஃபாரஸ்ட்ன்ற பேரில் மதுரையிலேருந்து உருவாகி இன்றைக்கி ஒரு 2 ஸ்டேட்டில் இருக்கோம், தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா. அபவுட் 30 outlets, 27 to 30 outlets இப்போ டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த தன்னம்பிக்கையை வந்து ஒரு நம்மளாலையும் முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏற்றி அழகு பார்த்த இடம். ஏன்னா முதல் தடவை ஸ்டேஜ் ஏறினப்போ எனக்கு காலில் நடுங்கும். பில்டிங் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வீக்குன்ற மாதிரி நல்லா நின்று பேசினாலுமே காலில் நடுங்கும். அந்த தயக்கத்தை போக்குறதுக்கு நிறைய மேடைகளை எனக்கு திருப்பி அளித்த கல்லூரின்றதில் வந்து ஒரு சின்ன இதுதான் ஸ்பார்க் தான். பட் அதுதான் வந்து ஒரு பெரிய பர்சனாலிட்டி மாற்றத்துக்கான ஒரு ஃபவுண்டேஷனாக கூட அமையும். அது நிறைய பேர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
அந்த மாதிரி ஒரு பேர் பெற்றதில் நானும் ஒருத்தன். இன்னைக்கு இந்த கல்லூரி மேடையில் ஒரு முன்னாள் மாணவனன்னு பேசுறது, உங்கள் முன்னாடி பேசுறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. எல்லாம் தெரிவிச்சுக்கொள்ளுங்க. Thank you, Mr. Anand. We ensure that English department continues to be like that. The illustrious alumni we want to honor from the Department of Economics is Mr. V. Kesavadasan. He studied BA Economics from 2001 to 2005. He was an outstanding Navy student and took part in the Republic Day Parade, New Delhi in 2003, and that experience widened his vision of the world. Mr. Kesavadasan gives all the credit for his success to our college library. முதல் நாள் நண்பர்கள் யாரும் வராததினால் வேண்டாவிருப்பாய் தான் நூலகத்திற்கு போயிருக்கிறார். ஓரிரு நாட்களில் தேடுதல் வேட்கை தீயாய் பற்றிக்கொள்ள அடுத்து வந்த வருடங்களில் 7 அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்று he is currently working as the Assistant Project Officer, Housing and Sanitation, District Rural Development Agency, பெரம்பலூர். முயற்சி திருவினையாக்கும் என்ற தாரக மந்திரத்தால் வெற்றி பட குவித்த எங்கள் மேனாள் பொருளாதாரத்துறை மாணவர் திரு கேசவதாசன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். Kindly share your memories with us, sir. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் சான்றோர்களுக்கும் சபையில் உள்ள என்னை போன்ற முன்னாள் மாணவர் அனைவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இவ்வளோ ஒரு மேடையில் பேசுகிறனால கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. எல்லாரோட இதையும் சொன்னாங்க. என்னோட ஒரு பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பெக்குலியராக இருக்கும். முன்னாள் மாணவர்களால் உங்களுக்கு முன்னால் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு ரோடு போட்டிருப்பாங்க காலேஜ் பக்கத்தில். அந்த ரோடு வந்து ஒரு குடியிருப்புகளாக இருந்துச்சு. முன்னாடி சொல்லுவாங்க பெரம்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரம்போக்கில் எங்கள் அப்பா வந்து ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி, ஒரு மூட தூக்கும் தொழிலாளி. அங்கேருந்து தான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த காலேஜ் வந்து படிக்கிறது வந்து காலேஜ் நேரத்தில் எனக்கு இல்லை. நான் பிறந்ததுலேருந்து இந்த காலேஜுக்குள்ளே தான் விளாடுறது, எல்லாம் பண்ணுறது. என்ன பேக் சைட்லேருந்து வருவான், வந்தால் வாட்ச்மேன் வருவாங்க, ஓடிடுறது. படித்தது வந்து தியாகராஜர் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூலு. அந்த ஸ்கூலு காலேஜ்லேயாவது கொஞ்சம் தள்ளி போயிட்டோம்னா கட்டடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன். எங்கள் அப்பாவோட முதலாளி வந்து இந்த காலேஜோட முன்னாள் ஸ்டூடெண்ட்டு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த காலேஜுக்கு சேர்த்து விடுவோம் பையனை அப்படின்னா என்னை வழுக்க டைம் அங்கே சேர்த்து விட்டாங்க. எனக்கு பக்கம்தான், இது பின்னால் தான் இருந்துச்சு. இப்போ தான் அது 2003 தான் இடித்து ரோடு போட்டு விட்டாங்க. அதனால் பெர்மனெண்ட்டாக மைக்ரேட் ஆகிட்டாங்க ஊருக்கு. திருப்பணம் தான் எங்கள் சொந்த ஊர். அங்கே மைக்ரேட் ஆகிட்டாங்க. அப்போ வந்து காலேஜுக்குள்ளே உள்ள நுழைஞ்சேன். அப்போ வந்து என்னென்னா, காலேஜில் பின்புறம் வர்றதுல வந்து இப்போ முன்புறம் வழியாக ஆரம்பிச்சு. அவ்வளோதான், சின்ன மாற்றம் தான். மற்றபடி காலேஜ் இந்த காலேஜுக்குள்ளே தான் நான் பிறந்ததுலேருந்து விளாண்டது. அப்புறமேட்டு நான் ஒரு இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், முன்னால் வந்து குற்ற பின்னறிவோட அந்த இடம் தான். ஏதாவது ஒரு கேஸ்னால் அங்கே தான் அந்த ஆள் பிடிப்பாங்க, அப்படி இடமா தான் இருக்கும். அப்புறமேட்டு நான் ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்து நான் என்சிசியில் சேர்ந்தேன். மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு ஐ நாராஜன் சார் தான் அப்போ வாத்தியார். அவர் எங்களுக்காக நிறையா வந்து ட்ரெஸ்ஸு, ஒரு என்சிசி நேவியில் இருக்கையில் புது ட்ரெஸ்லாம் கொடுத்து வருஷத்துக்கு ஒரு 10-12 கேம்ப்பு. என்னோடய திறமைகள்லாம் கொஞ்சம் செதுக்கின காலம். என்னோட சிறிய வட்டத்தை சார்ந்து உடைச்சி பெரிய என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் உணர்ந்த காலம். அப்போ நான் 2003 பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் முன்னால் என்சிசி கேம்பில் நடந்து அவார்டு வாங்கிட்டு வந்த நானும் என் நண்பர் ரவி அப்படின்னு 2 பேர் போயிருந்தோம். அதுக்கடுத்து தான் ஒரு நம்ம இருக்க ஒரு சார்ந்து வெளியில் எப்படி போகணுன்ற ஒரு தன்னம்பிக்கை கிடச்சி. அதை வச்சு தான் கிரிக்கெட் டீமில் எல்லாத்திலும் விளையாண்டதுனால இதில் ஃபிட்னஸை வச்சுட்டு 2005 ரயில்வே பாதுகாப்பு படையில் கான்ஸ்டபிளாக போய் சேர்ந்தேன். அப்புறம் ஒரு 6-7 வருஷம் அப்படியே கான்ஸ்டபிள் வேலையை நான் கலெக்டர் வேலை மாதிரி நினச்சிட்டு அப்படியே ஜாலியாக இருந்தது. அப்புறமேட்டு என்னோட சார்ந்த நண்பர்கள் வந்து கொஞ்சம் விஏஓ அந்த வேலை எடுத்து டிஎன்பிசி படித்து இங்கே மதுரைக்குள்ளே போஸ்டிங் வாங்கினா நான் சென்னையில் இருந்தேன். எனக்கு கொடுக்குற 2 நாள் லீவில் வந்து நான் போயிட்டு வரக்கே சரியாக இருக்குன்றக்காக ஒரு டிஎன்பிசி வரலாம் அப்படின்றக்காக எனக்கு 2010 மேரேஜ். என் பையன் பிறந்த பின்னாடி தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு என்னென்னா, இங்கே லைப்ரரியில் நான் அதுக்கு முன்னாடி என்னென்னா 2005 படிக்கல, 2 வருஷம் வந்து வேஸ்ட்டாக போச்சு. என்னோட
கார்டு கொடுப்பாங்க, லைப்ரரி கார்டு. அதெல்லாம் வந்து 6 மாதம் புக் இல்லைன்னா எக்ஸ்பைரி ஆயிரும். அது தெரியாமல் அப்படிப்பட்ட காலங்கள் இருக்குது. அடுத்து 3வது வருஷம் வந்து போட்டித் தேர்வுக்கு அந்த என்னை முழுமையாக தயார்படுத்தின ஒரு பெருமை என்னன்னா, நம்ம காலேஜ் லைப்ரரிக்கு தான் சேரும். அதில் வந்து எனக்கு முன்னால் ஒரு சீனியர் இருந்தார். நான் ஃபஸ்ட் இயர் படிக்கல, எம்ஏ ஃபஸ்ட் இயர் படித்தார். திரு சண்முக சுந்தரன் சொல்லிட்டு டிஐஜி பிரிசனில் இருக்காங்க, சிறைத்துறையில் டிஐஜியாக இருக்கார். அவர் வந்து சார் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு புக்கு வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பார். அது எக்கனாமிக் சம்மந்தம் இல்லாத வேற ஒரு புக்காக இருக்கும். என்னென்ன இதை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாப்புல, போட்டித் தேர்வுக்கு தயாராருன்னு. இப்போ மெயின் இதில் ஆளில் வந்து ஒரு வினாடி போட்டியெல்லாம் நடக்கும். அதில் அவர் சொல்லுவார், அந்த பதிலாக நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு ஒரு பேனாத ப்ரைஸ் கொடுப்பாங்க. அப்படி ஒரு அதில் அவரால் மோட்டிவேட் ஆகி தான் படிக்க ஆரம்பிச்சது. அப்படி படிக்க ஆரம்பிச்சு தான் 2010 10ல் விஏஓ, 11ல் குரூப் 4, அடுத்து ஜூனியர் கோஆபரேட் ஆடிட்டு, அடுத்து ரெவன்யூ அசிஸ்டண்ட்டு, அடுத்து சிஆர்பிஎஃப்ல கமாண்டர் சிபிஓ எக்ஸாம் பாஸ் ஆனேன். அடுத்து 2013ல் ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர், எஸ்ஐ ரேங்கில் ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் அதில் இருந்தேன். 2013லே குரூப் 1 அதில் எழுதி டெப்டி கலெக்டர் கிடைக்கல. அதுக்கு பதிலாக அசிஸ்டன்ட் டைரக்டர் பஞ்சாயத்துன்னு ஒரு போஸ்ட் இருக்குது குரூப் 1ல். அதில் செலக்ட் ஆகி திருவண்ணாமலையில் ட்ரைனிங் முடிச்சு ராம்நாட்டில் 3 வருஷம் PA2 கலெக்டர் ஏடி பஞ்சாயத்து இருந்துட்டு இப்போ பெரம்பலூர் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக இருக்கேன். இந்த காலேஜை பற்றி சொல்லணும்னா, நான் உண்மைக்கு பெருமையான அந்த ஒரு காலேஜில் படித்து நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பையிலேருந்து சார் முதல் வருஷம் சொன்னாங்க, அப்பையிலேருந்து இது வரைக்கும் மெரிட் பேசிஸில் போகிறதுன்னு. நான் அதே தான், அப்படி மெரிட் பேசிஸில் கிடச்சனால தான் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நான் வந்திருப்பேன். இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாங்களோ, ரெக்கமெண்டேஷன் வந்திருந்தாலோ, சமூகத்தில், பொருளாதாரத்தில், அரசியலில் முன்னேறி உள்ள ஒரு பசங்களோட தான் இந்த காலேஜுக்கு இடம் இருந்திருக்கும். அந்த வகையில் அதை இன்னும் மெயின்டைன் பண்ணுறது சிறப்பு. ஏன்ட்ட நான் சில பேர் கேட்பாங்க, கலெக்டர்கிட்ட சொல்லுங்கள், இல்லை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடக்குது. எந்த காலேஜ்னு கேட்டால் நான் சொல்கிற முதல் வார்த்தை, தப்பாக எடுத்துக்க வேணாம், மாவட்ட ஆட்சித்தலைவரே சொன்னாலும் அங்கே வாய்ப்பு கிடக்காது, திறமைக்கு பரிசு, அதான் இந்த காலேஜோட இது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பேராசிரியர்களை பற்றி சொல்லணும்னா, எனக்கு பொருளாதாரத்துறையில் வந்து எனக்கு நிறைய சிறந்த பேராசிரியர்களாக இருந்திருக்காங்க. நல்லசிவன் சார், முத்தையன் சார், ரத்னவேல் பாண்டியன் சார், கனகசபி சார், அவர் மறந்தாலும் எங்கள் மக்கள் மனதில் வாழும் கனகசபி சார், அசோகன் சார், இப்போ இருக்க ஹெச்ஓடி பகவதிமுத்து சார், எல்லாருமே எனக்கு அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் இன்டர்வியூக்கு அப்போல்லாம் காலேஜ் படிக்கையில் வந்து ரொம்ப விளையாட்டாக அப்படி தான் இருப்போம். ஏன்னா அந்த பருவம் அப்படி. அப்போ நான் இன்டர்வியூக்கு எனக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் முடிஞ்சு இன்டர்வியூ வரையில் அப்போ நான் என்ன தவறு பண்ணாலும் அதெல்லாம் மறந்துட்டு அப்போ இருக்க ஸ்டூடெண்ட் மாதிரி என்னை கூப்பிட்டு வச்சு அவ்வளோ ஒரு எனக்கு வெற்றிக்கு உறுதுணையாக வச்சது வந்து அவங்களாம் எனக்கு மறக்கவே முடியாது. அதனால் எப்படி சொல்கிறது, அவங்களோட தியாகத்தை எப்படி சொல்லணும்னா, நம்ம சின்ன வயசில் நம்ம திருவிழாக்கெல்லாம் போனோம்னா சாமி தெரியலன்னா அப்பா எப்படி தோளில் உட்கார வச்சு சாமி பார்க்க வைப்பார். அந்த மாதிரி அவங்க எட்ட முடியாத உயரத்தை வந்து அவங்கள எட்ட முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து தூக்கி வச்சு பார்க்குற ஒரு தலை சிறந்த பேராசிரியர்களை கொண்டு வந்த கல்லூரியில் நானும் படிச்சுன்றது எனக்கு ஒரு கௌரவமாக இருக்குது. வாய்ப்பு வழங்கி அனைவருக்கும் நன்றி. Thank you, sir. The illustrious alumnus to be honored on behalf of the Department of Business Administration is Mr. S.P. Nagappan. He did his bachelor's in business administration from 1982 to 85. Mr. Nagappan, who began his life from the scratch, has employed all that he studied in BBA and has risen up to become a first-generation entrepreneur. He began a small textile unit in 2005. Today, it has grown into a big textile unit with a turnover of 6 crores. And Mr. Nagappan has given employment to 100 men and women from rural and economically backward classes. Today, Mr. S.P. Nagappan is a member of the Executive Council, Madurai. He stands as a fine example for the realization of our visionary founder's dream, uplifting the less privileged. We take immense pride in welcoming Mr. Nagappan to the stage. We request you to share a few of your pleasant memories, sir. எனக்கு அனைவருக்கும் வணக்கம். மேடை பேச்சு எனக்கு இதுதான் புதுசு, யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம். நான் இங்கே பிபிஏ வந்து 82, 85 இங்கே படித்தேன்.
தியாகராஜர் காலேஜில் பிபிஏ அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய கெத்து. அந்த கெத்து இன்றைக்கு வரைக்கும் அப்படியே மாறாமல் இருக்கிறோம் அப்படின்னா இந்த காலேஜ் கொடுத்த அடிப்படை படிப்பு, அறிவு, அதை பெருமையாக சொல்லிக்கிட்ட விரும்புகிறேன். காலேஜ் படிப்பை முடித்து நான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சோழவந்தானில் ஒரு டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் யூனிட் வச்சுருக்கேன். நான் ஆரம்பத்தில் ஒரு 15 பேரை வச்சு கம்பெனி ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது பல விதத்தில் குவாலிட்டி, லேபர் மேனேஜ்மெண்ட்டு, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தோம். அப்போ சந்திக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் மாற்றி யோசிப்பேன். நான் அந்த மாற்றி யோசித்ததுனால எனக்கு வெற்றி கிடைச்சது. எனக்கு அந்த மாற்றி யோசிக்கக்கூடிய பக்குவத்தை கொடுத்தது இந்த கல்லூரி அப்படிங்கிற சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். நான் இன்னொன்று முக்கியமாக நான் இந்த காலேஜில் படித்தேன் அப்படின்னு எல்லாத்தையும் நான் விரும்பி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நிர்வாகத்தை நடத்துகின்ற தாளாளர்கள் இந்த காலத்தில் கல்வியை வியாபாரமாக எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கையில் அதை சேவை மனப்பான்மையாக யாருக்கிட்டையும் டொனேஷன் வாங்காமல் நல்ல ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். நன்றி, வணக்கம். Thank you, sir. The illustrious Alumnus Award of Commerce Department goes to Mr. A.L. Karpaya, who graduated in Commerce from 1991 to 94. He began his career as a medical representative and in 2 years' time became the area sales manager and then the regional sales manager. In 2001, all the tricks of the trade he learned in his classes were put to use and he established his own marketing company and called it New Dawn Pharmaceuticals. In 6 years' time, he started his manufacturing unit at Dehradun, Uttarakhand. With great pleasure, we invite Mr. A.L. Karpaya to the dais to receive his prestigious memento. Please share with us a few of your memories, sir. அவையில் உள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என்னை அழைத்து கௌரவித்தமைக்கும், அன்று எனக்கு நிர்வாக ஒதுக்கீட்டில் பிகாம் செட் வழங்கிய நிர்வாகத்திற்கும் முதற்கண் நன்றி. அதற்குரிய காரணங்களை நான் இப்பொழுது இது என்னுடைய கேரியரை சொல்லிடுறேன். நான் 94 முடித்த உடனே மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ட்ரை பண்ணேன். பேசிக்கான கொஞ்சம் மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருந்த இது இருந்தது. அப்போ ஏற்பட்ட ட்ரை பண்ணி ஒரு 5-6 கம்பெனி போய் முட்டி மோதி கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி சரி இவனும் இதில் ஃபிட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி எடுத்துருச்சு. அதில் நான் சைன் பண்ணேன். 2007 வரைக்கும் அதில் மேனேஜர்ஸ் அப்படி தமிழ்நாடு லெவல், அடுத்த ஸ்டேட் இதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு தேடுதல், சரி இப்படி போயிட்டுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வி வில் ஸ்டார்ட் அவர் ஓன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து, என்னோடய ஃபார்மாவில் ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸோட 2001 நான் மார்க்கெட்டிங் கம்பெனி நியூ டான் ஃபார்மசூட்டிக்கல் பேரில் ஆரம்பித்தோம். அதை தமிழ்நாடு ஃபுல்லாக விரிவடைய செஞ்சோம். நல்லா போயிட்டு இருந்தது. அந்த பீரியட்லேயே நான் நிறைய முன்னாடி மேனேஜராக இருக்கும்போது ஏகப்பட்ட பேரை ரெக்ரூட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி எங்கள் கம்பெனிக்கும் தேவையான எடுத்து ஒரு 50 பேர் வரைக்கும் எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இப்பயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2001 முடிச்சுட்டு 2007 மறுபடியும் எங்களுடைய தேவைகள் அதிகரிச்சிருச்சு. சரி நம்ம இனிமேல் மார்க்கெட்டிங் கம்பெனியாகவே ரன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நமக்கு வேண்டியது ஓன் ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு 2007 மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ இந்த எக்ஸைஸ் ஃப்ரீ ஜோனோட டிஸ்டர்பன்ஸ் நிறைய இங்கே அங்கே பண்ணால் அதனுடைய இது வேரியேஷன் காஸ்ட் ரொம்ப ஹையாக வரும். அப்போ அதனால நாங்கள் டேரக்டோனை ப்ரிஃபர் பண்ணி ஒரு 4-5 மார்க்கெட்டிங் கம்பெனி கம்பைன் பண்ணிக்கிட்டு நாங்கள் பண்ணோம். இப்போ அதுவும் அது ஒரு நல்ல லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் அதை நல்ல பெரிய லெவலில் அப்டேட் பண்ணி நாங்கள் இன்றைக்கி எம்என்சிக்கும் ப்ரொடக்ஷன் எடுத்து கொடுத்துட்ருக்கோம்.
இது நான் இந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வாரதுக்கு முன்னாடி பிகாம் எப்படி வந்தேன் அப்படின்னா, இதை நான் ஒரு சின்ன இதை சொல்லிட்டு தான் வர முடியும். நான் 10th படிக்கும்போது என்னோட சயின்ஸ் மார்க் 35. அதுதான் உண்மை. நிறைய பேர் அப்போ வந்து என்னுடைய இன்னும் 1 மார்க் ஒரு வாத்தியார் குறைச்சி போடுன்னா நீ உனக்கு கேரியரே போயிருக்குமேடா அப்படின்னு. அதுவும் உண்மைதான். நான் ஒரு வேளை 33, 34 கூட எடுத்துருக்கலாம். அந்த சொல்லுவாங்கல்ல, வாத்தியார் வந்து எப்பயும் இந்த சேர்த்து கூட போட்டு அதில் நான் பாஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் நினச்சிட்டு இருந்தேன், சரி நம்ம ஃபெயில் ஆகிடுவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேறு என்ன பார்க்குறது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அதுக்கப்புறம் பாஸ் ஆகியாச்சு. 3rd குரூப் தான். இல்லை, வெளியில இருந்து அந்த கைடன்ஸ் எனக்கு 10th படிக்கிற வரைக்கும் எந்த குரூப் எடுக்கணும் எதுவுமே தெரியாது, படிக்கவே இல்லை. அப்புறம் மிச்சதெல்லாம் தெரியும். அப்புறம் +1 +2 காமர்ஸ் குரூப் எடுத்து ஒரு அமெரிக்கா ஐஎஸ்சி ஸ்கூலில் படித்தேன். படித்து முடிச்சுட்டா அதுலேயும் 790 மார்க்கு, 780 மார்க்கு. எனக்கு தெரிஞ்சு 780 மார்க்கு தியாகராஜா காலேஜில் பிகாம் கிடைச்சது எனக்கு ஒரு ஆளுக்கு. அதை எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 மார்க்கு. அது வந்து கேட்டால் தான் தெரியுது. நான் அப்புறம் நினச்சிட்டு இருந்தேன், ஓ நம்ம நல்ல மார்க் எடுத்திருக்கோம் முருகன். ஆனால் அப்போ வந்து அன்னைக்கு முதல்வராக இருந்த திரு சொக்கலிங்கம் சார் அவர்கள் எனக்கு மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்தை அணுகி, அவர் கஷ்டப்படுற பையன், அவனுக்கு நம்ம உதவி செஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அவங்க தான் எனக்கு இந்த சீட்டை வாங்கி கொடுத்தாங்க. அதனால தான் நான் எடுத்தோன்னே நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவித்தேன், இந்த பிகாம் சீட்டு கொடுத்து. ஏன்னா ஒரு டிகிரி இல்லாமல் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எங்கள் இண்டஸ்ட்ரிஸ்லாம் போக முடியாது. அப்போ சயின்ஸ் கிராஜுவேட் தான் ஃபுல்லி ப்ரிஃபரன்ஸ். இருந்தாலும் எனி டிகிரி, அதாவது எப்படி பிஇ படிச்சுட்டு பிஎஸ்சி படிச்சுட்டு பேங்க்கில் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இன்னைக்கு, அதே மாதிரி அன்னைக்கும் அந்த கண்டிஷனாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்த பார்த்து புகுந்துக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதை நான் அதை கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு இந்த மெடிக்கல் ஷாப்பில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் இந்த சீட்டு வழங்கியது வந்து எனக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஸ்கூலில் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் இந்த சீட்டு வழங்கிய நிர்வாகத்திற்கு தான் முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, அந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி வந்து வணிகம் சார்ந்ததோ அந்த வணிகத்தை நான் பள்ளி வரைக்கும் ஒழுங்காக படிக்கலாட்டி கூட காலேஜில் அதை ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டேன். நிறைய மார்க்கில் நிறைய சப்ஜெக்டில் நான் வந்து 98, 99 எடுத்திருக்கேன். அதில் இந்த வள்ளி மேடம்லாம் இருக்காங்க, அவங்க கோபால் எடுப்பாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது புரியாது, இருந்தாலும் அப்படி சமாளித்து இது பண்ணோம்னு சொன்னால் அதில் நம்ம இன்டர்னலில் வந்து ஒரு 5 மார்க் இந்த இது கொடுப்போம், பேப்பர் கொடுப்போம். அதுக்கு ஒரு 5 மார்க் வரும். 25 மார்க்கு இந்த ரோட்டில் வெள்ளம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த 5 மார்க்கும் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. நான் வரல. ஆகா, இது சயின்ஸில் நமக்கு தான் இதுலேருந்து இங்கிட்டு போகிறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு. கரெக்டாக 2 நாள் நான் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நான் எவ்வளவோ அதில் குக்கப் பண்ணி பேப்பர் ஏதாவது சரி பண்ணி விடுவோம்லாம் நினச்சோண்டா, அவங்க ரொம்ப வெரி ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் வரவே, அது கொடுக்கவும் இல்லை, பேப்பர் கொடுக்கவும் அதுவும் போடலை. நான் ஏற்கனவே அதில் 9 மார்க் எடுத்து வச்சுருக்கேன். என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு 3-4 நாள் தான் இருக்குது அப்படின்னு அதை ஒரு சரி என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல, இனிமேல் இதுதான், இதில் எப்படியும் பாஸ் ஆகணும். ஏன்னா நமக்கு நான் படிக்கிற ஃபீஸே எனக்கு வந்து இன்னொருத்தர் ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்காரு. நான் இதில் எதிராக நாம் அப்பப்போ போய் இந்த மாதிரி 78%, 90%, 80% சொல்லி அடுத்தடுத்த வருஷ ஃபீஸை நான் வாங்கிட்டு வரேன், அந்தந்த செமஸ்டர் ஃபீஸு. இதில் ஒரு சப்ஜெக்ட் போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், நம்ம போய் ஃபீஸ் கேட்குற இடத்துல. அப்போ அதில் விட்டுட்டேன். நம்ம கொஞ்சம் எதுவும் தெரியல, இன்னைக்கு கம்ப்யூட்டர் இவ்வளோ தூரத்துக்கு போகணும்னு தெரிஞ்சதுதான் நான் அதை கூட எடுத்திருப்பேன். அப்போ அதில் அந்த 3 days நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து 72 மார்க்ஸ் இதில் டோட்டலாக. எனக்கு அது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இதில் எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன், என்னுடைய வளர்ச்சியில் இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி பிக். அன்னைக்கு துறை தலைவராக இருந்த திரு முருகேசன் சார் அவர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் தான் பேசுவார். நம்ம முடிச்சுட்டு வெளியில் வந்தாலும் சரி, டிகிரி முடிச்சுட்டு எவ்வளோ வெளியில் போயிருக்கோம், போயிட்டு அப்புறம் எப்பயாவது பார்க்க வரப்பெல்லாம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணுவ, என்ன அவருடைய நாலேஜஸ் எல்லாம் இந்த பிஸ்னஸை கிரியேட் பண்ணுறதுல அவரை மாதிரி முடியாது. அப்போ நான் முடிச்சுட்டு போனோடனே எல்லாரும் சிஏ பண்ணலாமே, இல்லை நிறைய அட்வைஸ் தான் நிறைய கிடைக்கும், எம்பிஏ பண்ணலாமே. நான் இப்போ விளையாட்டை கூட ஒன்று சொல்லுவேன், எனக்கு நிறைய எம்பிஏ படித்த கேண்டிடேட்ஸ் வேணும் அப்படிங்கிற. ஏன்னா நான் அடுத்து ஃபர்தராக படிக்கிற ஐடியாவே கிடையாது. இன்னுமே படிச்சுட்டு இருக்க வேலையெல்லாம் நம்ம சம்பாதிக்கிற வேலை தான் நமக்கு இன்னுமே அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டேன். ஆனால் அந்த இடத்துல தான் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வரும்ல, இன்னும் கொஞ்சம் பிசி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படி.
அப்போ இன்னைக்கு என்கிட்ட நிறைய எம்பிஏ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்டில் என்கிட்ட வேலை பார்க்குறவங்க எம்பிஏ படித்தவங்க நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. பிஃபார்ம் படித்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எம்ஃபார்ம் படித்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு இந்த மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்ஸை கற்றுக் கொடுத்தது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். முருகேசன் சாரை மட்டும் சொல்ல முடியாது. எப்படி பேசலான்னு சொல்லணும்னா, கேடி தியாகராஜன் சார் கிளாஸ் எடுக்கிறத கவனிச்சா போதும், நம்ம இந்த என்டையர் ஆடிட்டோரியத்தையுமே நம்ம வந்து அப்படி கைக்குள்ள கொண்டு வந்துடலாம். அப்படி ஒரு ஸ்மைல், அப்படி ஒரு ஸ்பீச், இனிமை அதெல்லாம் இருக்கும். நாகராஜன் சார் இதை ஒரு வார்த்தை சொல்லணும், அதாவது டெடிகேஷன் அப்படி இருக்கணும். ஸ்ட்ரைக் அடித்து எல்லாரும் நேராக எக்ஸாமுக்கு வாங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, இல்லை வாங்க எக்ஸாம் காலையில் இன்டர்னல் எழுதணும், மத்தியானம் டெய்லி கூப்பிட்டு வச்சு என்சிசி ரூமில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப ஓ, நாம் இது இவ்வளோ டெடிக்கேஷனாக இருந்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற உணர்வு எனக்கு ஏற்பட ஆரம்பிச்சு. இது எல்லாமே சேர்ந்து அதுக்கப்புறம் ராஜசேகர் சார் இதில் இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு எப்பயுமே ஏற்படுத்தி கொடுப்பாங்க. என்னென்னா டூர், இந்த ஃபேக்ட்ரி விசிட்ஸ் சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு, பாம்பே, டெல்லி. அன்றைக்கி அதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் டேரடூனில் ஃபேக்ட்ரி போட்டிருக்கோம், மிசௌரி. எத்தனை இந்த அன்னைக்கு இந்த அனுபவம் என்னென்னா, இன்னைக்கு இந்த டேரடூன்ங்கிறது ரொம்ப கேஷுவலாக எனக்கு ரொம்ப தெரிஞ்சுது. இன்னைக்கு இதை கூட்டிகிட்டு போனது ஃபஸ்ட்டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். இது வந்து துறை தலைவர் முருகேசன் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ஏன்னா ஃபஸ்ட்டு இயர் வந்து எங்களுக்கு இந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணுறப்ப எனக்கு பணம் கட்டணும் அப்படின்னோன்னா, ஐயோ இதுக்கு எங்கடா போகிறது பணம், வீட்டில் கேட்கவே முடியாது. அப்போ நேராக நான் போய் பிரின்ஸிபலில் தெரியும், அவர் தான் நமக்கு சீட் வாங்கி கொடுத்தாரு. இதை போய் சொல்லிவிட்டேன், சார் இது மாதிரி டூர் போகணுங்கிறாங்க, என்கிட்ட பணம் கிடையாது. அவரை கூப்பிட்டு, சார் இந்த பையனெலாம் விட்டுருங்க, அவரால் கட்ட முடியாது அப்படின்னு முருகேசன் சார் சொல்லிட்டார். முருகேசன் சார் வந்தோன்னே, ஏன்டா இதை போய் அங்கே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு இங்கே சமாளிக்க முடியல, கம்பல்சரி டூர்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ அது ரொம்ப நமக்கு முடியாது, நம்மளை பொறுத்தளவுக்கு பணம் அதுதான் ஒரு பெரிய இதாக இருந்தது. அதுக்கு அடுத்து செகண்ட் இயரில் என்ன பண்ணேன், செகண்ட் இயர் எப்படியும் டூர் இருக்குது, ஆனால் நான் கண்டிப்பாக போகிறேன்னு அன்றைக்கே முடிவு எடுத்துட்டேன். நான் வந்து ஃபஸ்ட் இயரில் என்னென்ன கிளாஸ் எனக்கு எடுக்கிறாங்களோ அதை பூரா நான் போய் கீழே இருக்க ஸ்டூடெண்ட் பிடிப்பேன், அவங்களுக்கு போய் நடத்துவேன், ஃபீஸ் வாங்குவேன், அப்படி பணம் சேர்ப்பேன். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய ஆக்டிவிட்டீஸை டெவலப் பண்ணி அடுத்த வருஷம் இந்த டெல்லி டூர் அதில் போயிட்டு வந்தது தான் டேரடூன். இன்றைக்கி டேரடூனில் எங்களுடைய யூனிட் வந்து கிட்டத்தட்ட 4 ஏக்கரில் வச்சுருக்கோம். அது எம்என்சிக்கு ஏற்பட்ட லூப்பின் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கெல்லாம் நாங்கள் ப்ரொடக்ஷன் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது இன்றைக்கி இன்னும் மிக பெருமையாக சொல்லக்கூடிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எதுவுமே தெரியாத ஏரியாவுக்குள்ளே கொண்டு போய் காமிச்சது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். அது மாதிரி ராஜா சார், அவரெல்லாம் கம்பீரமான விஷயம். இவங்கெல்லாம் இந்த டூர் வரப்போ என்ன சிரமப்படுவாங்கன்னா, இப்போ நான் பின்காலங்களில் உணர்ந்தேன், அப்போ நாங்கள் விளையாட்டாகவே இருப்போம். இவங்க டூர் வரப்போ எங்களுக்கு சின்ன பிள்ளைங்களாக இருக்கும், அவங்களுடைய வயது, அவங்களுக்கு லோ பேக் பெயின்லாம் இருக்கும். இந்த பஸ்ஸில் எங்களோட நாங்கள் எப்படி இந்த 3 சீட்டில் உட்காந்து வருவோமோ அதே சீட்டில் தான் அவங்களும் உட்காந்து வருவாங்க. அப்போ அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்கிறது பின்காலங்களில் நாங்கள் யோசித்தோம். அப்போ எங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன செய்வோம், அவங்கள புரிஞ்சுக்காமே தான் நாங்கள் பிஹேவ் பண்ணியிருக்கோமே தவிர, ஆனால் பின்னாடி இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் உடம்புகளில் இருக்கிறப்ப தான் தெரியுது, இதெல்லாம் அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பும் வரமும். அதன் மூலமாக தான் இன்னைக்கு நான் ஒரு தொழிலதிபர் அந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு முதல் காரணம். நான் 12th வரைக்கும் நான் எதுவுமே படிக்கல, 3 வருஷத்தில் படித்ததனுடைய விளைவு நான் இன்னைக்கு வந்து ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சூழலில் நான் இங்கே இருந்திருக்கேங்கிறத தெரிவித்து, எனக்கு வாய்ப்பு கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த மேனேஜ்மெண்ட்டை நான் எப்பயுமே ஒரே ஒரு இது மூலமாக நான் நினைப்பேன். அதாவது கடலில் அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இந்த நட்சத்திர மீன்கள் பூரா வெளியில் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அப்போ 2 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க, அதில் ஒருத்தர் குனிஞ்சு எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பார் அந்த மீனை. பக்கத்தில் இருக்கிறவர் கேட்பார், இந்த மீனை இவ்வளோ லட்சக்கணக்கான மீன் வெளியில் வந்து, அது இயற்கை இல்லை வெளியில் வந்து விழுகுது, நீ எடுத்து போட்டு அதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு அவர் கேட்பார். இல்லை, நான் எடுத்து போடுவது என்னுடைய சிறிய காரியம், ஆனால் அந்த மீனுக்கு அது உயிர். அதை மாதிரி நீங்கள் வணங்கிய பிகாம் சீட்டு வீணாக போகலை, அதை நான் இந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வழங்கியது அந்த நட்சத்திர மீனும் அந்த வழங்கிய மனிதரும் பேசிவிடலாம் என்று நான் நினைத்தேன். கரெக்டாக திரு கருமுத்து கண்ணன் சார் அவர்கள் வெளியில் போயிட்டாங்க. இருந்தாலும் இதை நான் சார் மூலமாக கன்வே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. Thank you, sir. Friends, you all come home after a long time. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போகலாமா? ஸோ ப்ளீஸ் ஸ்டே பிஹைண்ட் ஃபார் அ வைல். மதிய உணவை அவசியம் எடுத்து செல்ல வேண்டும் என்று, சாப்பிட்டுட்டு போகணுன்னு ரொம்ப அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
The celebrated alumnus of the Department of Mathematics is Mr. S. Ganesh Babu. He completed his bachelor's in mathematics between 2006 and 9. This mathematician surprisingly took up chess game as his passionate career. He is a wizard with chess and emerged as a champion in many national and international chess tournaments. He was the champion in Athens International Fight Rating Chess Tournament in 2017 and 3-time champion at Tamil Nadu State Level Chess Tournament also. He has conducted a number of national and state level tournaments, of which 6 were conducted in Thiagarajar College of Engineering. This much sought after coach runs an academy for chess, Golden Knights Chess Academy, where he has shaped thousands of students, including foreigners, into chess champions. Mr. Ganesh Babu is also a proud owner of Sri Vetri Traders. His laudable achievements speak volumes about his chess expertise executed with mathematical precision. We feel honored to invite the international celebrity, Mr. Ganesh Babu, onto this dais. காலேஜ் டேஸ்னதுமே நினைவுகள் பல அலைமோதும். அது அப்படியே கொஞ்சம் சுருக்கமாக எங்களோட ஷேர் பண்ணிக்கங்கன்னு வேண்டுகிறோம். Good morning, guests, management, principal sir, secretary sir, president sir. It gives me immense pleasure to be present here. So இந்த காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலம் தான் ஜாயின் பண்ணேன் நான். அப்போ பிரின்ஸிபலாக அருணகிரி சார் இருந்தாங்க. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட் பிரின்ஸிபல் ராஜா கோவிந்தசாமி சார் இருந்தாங்க. ஸோ பட் எனக்கு ஃபுல் சப்போர்ட் இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமாக எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால தான் நான் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட், ஏஷியன் சாம்பியன்ஷிப், காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட், லீவ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. 2 ஈவெண்ட்டுக்கு ஸ்பான்சரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சப்போர்ட்னால அதுக்கப்புறம் ஃபுல்லாக செஸ்லேயே வந்துட்டேன். இன்டர்நேஷ்னல் ரெஃப்ரி, பிடே இன்ஸ்ட்ரக்டர், வேர்ல்ட் சர்டிஃபைடு கோச். ஸோ இப்போ வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் த்ரூ ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். 3 பிரான்ச்சஸ் இங்கே மதுரையிலே வச்சுருக்குறோம். ஸோ சார் சொன்ன மாதிரி இங்கே தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் இன்னும் அசோசியேட்டாக தான் இருக்கும். ஸோ 6 ஈவெண்ட்ஸ், ஸ்டேட் லெவல் ஈவெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம் 2015 20 வரைக்கும். ஸோ இப்போ கொரோனா அப்போது ட்ராப் ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் கம்மிங் இயரில் திருப்பி அதை ரெஸ்யூம் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிசிக்கல் டைரக்டர் சார் பேசிகிட்டு இருக்கிறப்போ இங்கேயுமே ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிளான் இருக்குது. ஸோ ஐ லைக் டு கான்ட்ரிபியூட் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ட்ரெயின் தம் டு அச்சீவ் இன் யூனிவர்சிட்டி லெவல்ஸ் அண்ட் நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட். ஸோ இங்கே ஃபுல் சப்போர்ட் வந்து கிடைச்சதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த செஸ் மூலமாக அதில் என்னென்ன ஏரியாஸ் இருக்கோ எல்லாமே வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்டர்நேஷ்னல் ரெஃப்ரி, கோச்சு, ஆர்கனைசர், நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்ரீ வெற்றி ட்ரேடர்ஸ்னு ட்ராஃபீஸும் வந்து எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல் சப்போர்ட், கிரெடிட் டு தியாகராஜா காலேஜ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ சார். Thank you, sir. The illustrious alumnus of the Department of Physics is Mr. S.R. Sahaya Prabhakaran, MS PhD. He studied MSc Physics from 1985 to 87 and passed out with distinction and a gold medal. With a PhD from School of Energy Sciences, NKU, he pursued his postdoctoral research in University of Malaya, Kuala Lumpur. He began his career as a lecturer in University Technology, Malaysia. In India, he served as a professor and dean in VIT University, Vellore, and professor and joint director of research in SRM University, Katangulathur. Currently, he is the CEO and founder of Inventors Battery Energy Technologies. Dr. Prabhakaran has 3 decades of research and development expertise in lithium-ion batteries, battery materials, solid polymer electrolytes, and lithium metal batteries. One of his process methodologies has been adopted by a first-generation lithium-ion polymer battery company in Malaysia, and it has set a benchmark. Dr. Prabhakaran has developed the world's most innovative all-solid-state batteries technology that incorporates a disruptive protected lithium metal cassette anode. This recipient of Young Scientist Award has a strong patent portfolio
His Inventors Bioenergy Private Limited functions with a tagline, Revolutionize Humanity. We deem it a privilege to welcome this renowned academician and scientist to the stage, Dr. Sahaya Prabhakaran. A few of your memories, sir. Very, very good afternoon. It's a great privilege and honor to be here, and I would like to basically acknowledge the management for having me and honoring me with this award. I'm a pretty confused with bilingual, speech here, but I'm sorry about it. Though I was brought up in Madurai with Tamil medium school in St. Mary's School. Right. Then later I joined American College where I had my physics. My dream of becoming an engineer shattered because of various other issues in terms of merits. Then after my creditable BSc physics, I scored very less actually because there was a transition from Tamil medium to English medium in American College where I met all my fellow students who came from, places like where they speak beautiful English. So we were definitely to really cope with them. That was my kind of a great challenge. And life went on a year, pretty hard, and every beautiful lecturers. So very smart and very talented physicians there, and they gave every words. I had to really talk to my friend or kind of a classmate. I used to tell him to really translate. That was my critical period where I picked up my language. Second year went on, third year finished, came up, but I could really manage with 62%. Then I have a story here. Dr. Radhakrishnan ma'am, my Chitapa was my godfather, my father's younger brother, who was a driver to ma'am. When ma'am was minister in the central government, and my Chitapa was Vincent, perhaps sir left actually, you would have known. And he took me to ma'am's house. We used to say Thiagarajar Mills. And I'm the godson. Then he presented myself to her. And ma'am said, no worries. And of course, I was offered a seat in physics. And that was my great moment of truth, that it transformed my entire life, I would say. I came in and joined. Ma'am mentioned that you should really come first in the class. Perhaps her blessings. I stood first and I was a gold medalist. And very, very beautiful period of my 2 years. And when I joined, Professor Jayaraman was the head of the department, who called me one day. I was the last but one joined the class. Called me saying that, Prabhakaran, நீ வெறும் 62 மார்க் தான் வாங்கிக்கிற, 62% தான். உன் கிளாஸில் இருக்கிற ஷென்பகவள்ளி 97%. நீ எங்கே என்ன பண்ண போறேன்னு தெரியல. It was kind of a very discouraging tone, though. But it was my challenge. It was my time that I really took up, because the knowledge that I brought from American College helped to really, even help my own classmates to the level. So I said, I was very sad hearing that. Got back to this thing. The very respectful Professor Sadasivam is sitting right in front.
was my great mentor, I would say. I was dreaming to see him, and he's here today. Thank you very much, sir. So he used to really teach me like anything, like basic electronics he started. And in about a month's time, he called me one day, said, Prabha, tomorrow's lecture is yours. And he asked me to prepare and come. I did. And that was the day, because I used to be very fearful, standing on the dais and talking to people. It was a kind of a really change of moment, and thereon I gained my momentum in the college. I stood first, never got any arrears. Out of these 15 students, 15 of my classmates, I was the only one passed without any arrears and in distinction, and I received a gold medal. So that took me along, and I joined my PhD, where I was with Professor Haridasan, my guide, I just then, after my PhD, I was briefly working for National Aerospace Lab as a research associate. Then later I was hired into Sikri Karikudi, where I was a young, I would say the quick hire fellow. That is a very prominent position. Then I became a research scientist. Then for good, I had to leave Sikri and joined when I got an opportunity in Malaysia, where I was invited after attending a conference in Singapore. So that changed. So I'm sorry to say that I never taught physics. I wanted to be an electronics engineer. Somehow my life made me to be an electronics professor. So from the day one I landed in Malaysia, after my brief postdoc, I worked for University of Petronas. I worked 5 universities in Malaysia, and when I came out of Malaysia, it's the university called University of Nottingham, which is a British university, where I was promoted in my age of 42. I become a full professor, which is very rare in a university like University of Nottingham. It's the 10th popular university in the UK. They had a campus where I was. So I was the head of the department. Then keeping Malaysia as my base, almost 18 years I lived and traveled around the world, and I received the highest European acclaim award called Erasmus Mundus for my research. Then I was a professor visiting professor in Japan. So during this period, entire career of mine groomed me into a research scientist, gained so many patents, and after I came back for good, relinquishing my PR status in Malaysia. Then I was Dean of Electronics Engineering in VIT Chennai campus. Then later I became the Joint Director. So the reason as to why I'm reading all this is that this college has paved me the way as to how to basically be a good electronics person. And Professor Pandian, his son is right here, I must remember, who challenged me a lot is I really, because like how I mentioned Professor Sadasivam, I must mention Professor Pandian. Please convey to Professor Pandian my regards, that this college has brought me to the level. So that entrepreneurial thought was with me quite a long time. So I thought before I could really take a retirement from my academia, so I thought I should come out. So 1 year back, 2020, we started the company. Then I become a full-time CEO of this company, and now we are the one and only company in India with cell technology. What you mean by is that you can talk to anybody. People say that the battery technology, many companies are making batteries, bringing the cell from China, individual cells from China, right? No company in India is making cells in India, including Vola. They are just starting, all right? So what I'm trying to say is we are the only one company who are providing a proud indigenously created technology, the cell making technology and the raw material making technology and the futuristic solid state battery. That was my PhD anyway, but then it came to light only after 35 years.
So, but before that time, I took my PhD in solid state, and now this is going to be a holy grail of the whole technology, and that's where I am. So, thank you very much for the management and for having me here, and my respect to the entire family, and thank you very much for my fellow alumni and teachers and head of the departments. Thank you very much. Bye-bye. Thank you, sir. The celebrated alumnus of the Department of Botany is Mr. A. Siva Ayyanan. He did his PUC in our college in 1977, and 14 years later he came back for his MPhil Botany. He cleared his government exams and was recruited in the Ministry of Industries and Commerce, retired in 2017 as Assistant Director of Industries and Commerce. He offers training programs for students all over South Tamil Nadu. Right now, he is the industrial expert in our Board of Studies. We request Mr. Siva Ayyanan to step onto the stage to be honored. சார் 3 நிமிடங்களில் உங்கள் மகிழ்வை பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டுகிறோம். அனைவருக்கும் பணிவான காலை வணக்கம். நான் அதிக நேரம் பேச மாட்டேன். பேச வேண்டிய சூழ்நிலை வரும்போது கட்டாயம் பேசுவேன். இந்த கல்லூரியிலே கடைசி போன ஆண்டு வரை நான் தொழில் முனைவோருக்கான பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வழிகாட்டிய தமிழ்துறை தலைவர்கள்லாம் இங்கே இருக்கிறார்கள். எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். பியூசி நான் இங்கே படித்தேன். அதன் பிறகு எம்ஃபில் படித்தேன். கல்லூரியிலே 5 ஆண்டு காலம் பேராசிரியராக பணியாற்றினேன். அதன் பிறகு அரசு பணிக்கு சென்றேன். அரசு பணிக்கு சென்ற போது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எல்லாம் பாஸ் பண்ணேன். எந்த இன்ஸ்டியூட்டும் போகல. படித்தது தியாகராஜா கல்லூரி மட்டும்தான். எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்னவென்றால், அன்றைய தமிழ்துறை தலைவர்கள் கதிர் மகாதேவன் பேராசிரியர் அருணகிரி, பேராசிரியர் கதிர் சுந்தரம் தமிழை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். இன்றும் அவர்களை நினைந்து நான் பெருமைப்படுகிறேன். அடுத்த துறை பாட்டனி. பேராசிரியர் வள்ளிநாயகம், பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, பேராசிரியர் பாபுராஜ் அவர்கள் எனக்கு உணர்வோடு சொல்லிக் கொடுத்தார். நான் தாளாளர் அவர்களுக்கு பணிவோடு கேட்டுக்கொள்வேன். இந்த கல்லூரி அன்றைய காலத்திலே எனக்கு வினாடி வினா போட்டி நடந்தது. குவிஸ் ப்ரோக்ராம் பாட்டனியில் கல்லூரி பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையிலே நடந்த போட்டியிலே லேட்டோ காலேஜிலே அந்த போட்டி நடந்தது. அந்த போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை பணித்தார்கள். நானும் கலந்து கொண்டு முதல் பரிசு வாங்கி இந்த கல்லூரிக்கு கொடுத்தவன் அன்று நான். அன்றே தெரிந்தது போட்டி தேர்விலே எப்படி பங்கு பெற வேண்டும் என்று அன்றே கற்றுக் கொடுத்தது இந்த கல்லூரி. அதன் பிறகு அரசு பணிக்கு சென்றேன். தொழில் முனைவோர் ஆண்டர்பிரனர்ஷிப், தொழில் முனைவோருக்கான விழிப்புணர்வு முகாம் பல கல்லூரிகளிலே கிட்டத்தட்ட 5000 கூட்டங்கள் நான் நடத்தியிருக்கிறேன். பல்வேறு தொழில் முனைவோரை உருவாக்கி இருக்கிறேன். காரணம் என்னவென்றால், இந்த மண்ணிலே நான் அதை சொல்ல வேண்டும் என்ற கடமைப்பட்டிருக்கின்றேன். கல்லூரி நிறுவனர் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று உலகுக்கு எடுத்துக்காட்டியவர். அதைத்தான் கல்லூரி மாணவர்களுக்கு நான் சொன்னேன். படித்து முடித்து வெளியே வருகின்ற போது நீங்கள் வேலை தேடுபவனாக இருக்கக்கூடாது, வேலை கொடுப்பவராக மாற வேண்டும் என்ற உணர்வோடு இன்றும் அத்துணை மாணவர்களுக்கும் ஓய்வு பெற்று 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் நேற்று வரை கல்லூரிகளுக்கு சென்று தொழில் முனைவோருக்கான பயிற்சிகள் கொடுத்து, வாய்ப்புகள் கொடுத்து, இலவச தொழில் முனைவோருக்கான திட்டங்களை எல்லாம் கொடுத்து நீங்கள் தொழில் முனைவராக மாற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன் என்று இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து அந்த பணியிலே நான் பணியாற்றுவேன். எனக்கு அறிவூட்டியது இந்த மண், எனக்கு வாழ்க்கை கொடுத்தது இந்த மண், புகழின் உச்சிக்கு சென்றடைய வைத்தது இந்த மண். இந்த மண் இருக்கும் வரை, காலம் உள்ளவரை அதனுடைய புகழ் நீடித்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவனிடம் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக பெருமை கொள்கிறோம் சார்.
The illustrious alumnus of Zoology Department is Dr. Shankar Ganesh Jayaraj. He did his undergraduation from 1996 to 99. He did his PhD in Eberhard Karls University of Tübingen, Germany, and completed his postdoctorate in UMass Medical School, Massachusetts, USA. Currently, he is serving as an associate professor in PSG Center for Molecular Medicine and Therapeutics. He has 16 international publications to his credit. We extend a hearty welcome to Dr. Shankar Ganesh Jayaraj to come up on stage to receive his due honor. A few words, sir. Stick to the time. ஸோ அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் சொல்லிக்கிறேன், இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு ஐ வுட் லைக் டு கான்ட்ரிபியூட் மை தேங்க்ஸ் டு ஆல் மை ப்ரொஃபஸர்ஸ் ஹூ டாட் மீ இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி. காலேஜுக்கு வரப்போ நான் ரொம்ப ஷை டைப்பாக தான் வந்து இங்கே நுழைஞ்சேன். 96 to 99 தட் வாஸ் ஏ சேஞ்ச் இன் மை லைஃப். ஐ வாஸ் எக்ஸ்போஸ் டு மைக்ரோபயாலஜி ஃபீல்டு வெரி எக்ஸ்டென்சிவ்லி. மனோகரன் சார் இங்கே இருக்கார், அவருக்கு என்னோட அனைத்து நன்றியும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவர், சுவாமிநாதன் சார், சுப்பையா சார் எல்லா பேரும் வந்து அந்த கோர்ஸை வந்து வேறு லெவலில் எங்களுக்கு எடுத்தாங்க. ஐ திங்க் மைக்ரோபயாலஜி கோர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜிங்கிற பேரில் வந்து அந்த டைம் வந்து எல்லா காலேஜஸ்லேயும் கிடையாது இப்போ இருக்கிற மாதிரி. டியூரிங் 96 to 99 ஐ திங்க் தியாகராஜர் காலேஜ் டுக் கிரேட் இனிஷியேட்டிவ் டு எஸ்டாப்ளிஷ் தட் கோர்ஸ். ஸோ வி வேர் இனிஷியலி எக்ஸ்போஸ்ட், ரொம்ப முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸாக தான் நாங்கள் படித்தோம். அப்படியுமே வந்து அவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, தெர் வாஸ் ஏ லைப்ரரி இன் த ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ அந்த டைம் வந்து இன்டர்நேஷ்னல் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே ஃபார் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி எல்லாமே அங்கே இருந்தது. அந்த டைம் இன்டர்நெட்லாம் இல்லைனாலும் அங்கே இருக்கிற புக்ஸை எடுத்து படித்ததில் தான் வந்து வி கேதர்ட் ஆல் அவர் நாலேஜ். அண்ட் த்ரூ தேட் ஐ வாஸ் ஏபிள் டு finish the All India Entrance Exam in Bharatdasar University, where I joined my MSc course. ஸோ அனைத்து இதுக்கும் அவங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இது எனக்கு இன்னொன்று சென்டிமெண்டலாக ஒரு இது, ஐ காட் மை பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் while finishing my course here. அன்னைக்கு ஒரு பர்சனல் லாஸ்னால ஐ couldn't able to get that award. So after 22 years I was able to again took this stage to get that award through the management. So I'm very happy to share this news. Yeah. அப்புறம் இப்போ நான் பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜில் ஒரு ரிசர்ச் சென்டரில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஸோ வி ஹாவ் டு கான்ட்ரிபியூட் பேக் டு த பிளேஸ் வேர் வி ஸ்டடிட். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஹூ காட் ஹர் பேச்சுலர்ஸ் டிகிரி, நவ் ஷீ இஸ் டூயிங் ஹர் பிஹெச்டி அண்டர் மீ இன் அவர் லேப், அண்ட் few students attended some workshop in our institute, and I would like to keep in touch with the department here to have the students for internship or there for their PhD program. So once again I thank all the professors and all students and the management to give me this opportunity. Thank you, sir. Thank you, sir. The digital man of the Department of Computer Science is Mr. Damodaran Pandian. He is the proud co-founder and director of 5 organizations: Client Link Software Private Limited, India; Dreaming Brain Solutions and Services Private Limited, India; CLSS Labs, Canada; AMDR, Canada; CLSS Labs, again in USA. He has a passion for softwares and has designed 20 and more software products. He has 15 years of international experience in visualizing the requirements and creating and developing softwares. He never forgot his home. He comes back to our college every year for a campus drive, and he has offered career opportunity to 100 students of our college. We sincerely appreciate his fine gesture of giving it back home. We are greatly pleased in welcoming Mr. Damodaran Pandian to the stage. Audience, a warm round of applause, please. Share a few memories with us, sir. Hello, everyone. I would like to first thank the management and our professors and the Alumni Association for honoring me. In the college, I have a long history. It has not started from me. My grandfather in the family tie-ups. அவங்க ஃபஸ்ட்டு தியாகராஜர் மில்ஸ் வச்சுருக்கும் போது என்னோடய கிராண்ட்ஃபாதர் வந்து அவங்களுக்கு ஒரு சப்ளையராக, காட்டன் சப்ளையராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஃபாதர் படித்தது இங்கே தான்.
அதுக்கப்புறம் எங்கள் ஃபாதர் இங்கே தான் வேலை பார்த்தாங்க, ஃபிசிக்ஸில் மிஸ்டர் பாண்டியன்ட்டு. அதுக்கப்புறம் என்னோட பிரதர் நான் எல்லாருமே இங்கே தான் படித்தோம். வி ஹாவ் அ லாங் டை ஹியர். படித்து முடித்து அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்து செட்டில் ஆனதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ். அப்போ நாங்கள் பார்ட்னர்ஸ் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது எந்த காலேஜ் போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் சென்னையிலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பார்ட்னர் சொல்லிட்டு இருப்பார். அப்போது நான் சொன்னேன், சென்னையில் காலேஜ் பசங்க கிடப்பாங்க, கண்டிப்பாக வந்து நம்ம அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். பட் நான் ஒரு காலேஜ் சொல்கிறேன், அங்கே போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம். இங்கே இந்த காலேஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வந்து இன்டர்வியூவில் பசங்களை எடுத்தோம். அந்த மெரிட் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாரும் பேசின ஒரு விஷயம் இன்றைக்கி வரைக்கும் இங்கே மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு இன்புட் கொடுத்து கற்பூரம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் அதை சொல்லுவோம், இந்த காலேஜில் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு 3 மாதத்தில் பசங்க வந்து ரியல் டைம் ப்ராஜெக்டில் அப்படியே வேலை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கற்பூரம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் இங்கே போகலான்னு கூப்பிட்டு வந்தோம். ஃபஸ்ட் இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஆஃபீஸில் வந்து கேம்பஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு வர காலேஜ் இங்கே தான். இது வரைக்கும் ஒரு 400 பேர் எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்காங்க. அந்த 400 பேரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 200 பேர், ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணது ஒரு 200 பேர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 200 பேரில் 2ல் ஒருத்தர் இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ், இன்க்ளூடிங் மீ. வி ஆர் ப்ரவுட் டு சே தட். எங்களுடைய கஸ்டமர் சைட்லேருந்தும் எங்களுடைய குவாலிட்டியை வச்சு தான் எங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்குது. அந்த குவாலிட்டிக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் இந்த காலேஜ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸும் தான். ஒரு சின்ன 2-3 எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் ஜாயின் பண்ணப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து ஒரு 8 ப்ரொஃபஸர் 10 ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 4 பேர் தான் இருப்பாங்க. 4 பேரும் எல்லா அந்த 3 வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேட்சுமே கண்டிப்பாக கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு தே யூஸ் டு கெட் தெம் செல்ஃப் ரெடி ஃபார் தி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ். சிலபஸ் வைஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற யூனிவர்சிட்டிஸோட கம்பேர் பண்ணும்போது எப்பயுமே ஒரு லெவல் ஹையராக தான் இருக்கும். இன்றைக்கி வரைக்குமே அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. மேபி இன்றைக்கி டிபார்ட்மெண்ட் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருந்திருக்கான், எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அப்போ அந்த 4 பேரும் எங்களுக்கு 6 செமஸ்டர்லையுமே கிளாஸ் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு தே ஹேட் தட் ரன்னிங். நல்ல நாலேஜ் லெவல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அது கிளாஸ் எடுக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஒரு கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது, எப்படி வந்து நான் இன்றைக்கி இங்கே நின்று பேசுகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் ஃபியர் போக வச்சது. இப்போ ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் வருதுன்னா எங்களை ஹெசிடேட் பண்ணாமல் அனுப்பிச்சி வைப்பாங்க, போயிட்டு வாங்க, போய் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுத்தது. நம்ம இங்கே NAAC இதை பற்றி நம்ம பிரின்சிபல் சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் NAAC வாங்கும் போது நான் இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அப்போது எங்களுக்கு அந்த பார்ட்டிசிபேஷன் கொண்டு வந்து அதில் இன்வால்வ் பண்ணி அதில் ஸ்டூடெண்ட்ஸோடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்து அதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல லேர்னிங். சும்மா ஸ்டூடெண்ட்டாக வந்து படிச்சிங்களா போனீங்களான்னு எப்பயுமே இந்த காலேஜில் இருக்காது. தட் இஸ் அ வெரி குட் திங் விச் ஐ டுக் ஃப்ரம் ஹியர். அண்ட் மதுரையில் வந்து யாராவது எப்போயாவது எங்கே படிக்கலாம் என்ன படிக்கலாம்னு கேட்கும்போது ஐ ஆல்வேஸ் சே தியாகராஜரில் சீட் கிடைக்கு தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்ற சொல்கிறது உண்டு. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you, sir. The Department of Biotechnology celebrates Mr. Shankar Manoharan as its illustrious alumnus. With a PhD from MKU, he did his postdoctoral research in the University Kansas Medical Center, USA. Now he serves as an assistant professor in the Department of Bioscience and Bioengineering, IIT Jodhpur. He holds many professional positions in the administration of IIT. He is a life member of various scientific bodies like American Society of Microbiology, USA, Microbiology Society, UK, and so on. We proudly invite the son of the soil, Dr. Shankar Manoharan, to come up on the stage. A few of your memories, sir. Good afternoon, ladies and gentlemen. It is an honor and privilege to be back in this campus and to receive this recognition from our college. So I completed my bachelor's in biotechnology between 2003 and 2006 in the Department of Biotechnology, affiliated to the Department of Botany.
One thing that has always struck me about our college is the philosophy that goes into the education, the academic culture that sets a higher precedence for values and discipline rather than the academic knowledge that you take away from here. The course curriculum that the college has imparted to us as students was so widespread. Today in IITs, in my institute in Rajasthan, we've designed our curriculum, and I see that 20 years back, this college has adopted that T model of education, which talks about a very broad initial fundamental education followed by depth in specific areas. And that to me is amazing today. Of course, as a biotechnology department, we are a very expensive department to run. We have to have expensive equipment, extensive facilities, and the management took care of all of that beautifully, that we had very much hands-on training back 20 years back. Right? That was really amazing for us. The most important aspect of being educated in an institution like this is, of course, the professors. I fondly remember Professor Arunagiri was there at the time as the principal of the college, and discipline was everything at that point of time, and that is what I've carried on today as a proud alumnus of this institute. It's not just about education, it's also about mentoring. For example, almost all faculty across departments would give their best to coach a student to become and achieve his full potential. I can give a few examples. For example, I still remember Professor Manivarnan, who is our Tamil lecturer, and the way that I used to present in seminars, he used to observe carefully, come back and give feedback. He used to say, Shankar, you walk along when you give a talk. That's not a good practice. You should stand in one place and give a talk. That is the kind of ownership that the faculty members took on their students and still have that ownership for lifelong. So thanks for all of that. I am currently faculty in charge of alumni relations at IIT Jodhpur. So I know what connects an alumnus to an institution. And to see that we have so much participation today from several years back demonstrates the values that this college has instilled in all of us. I can keep going on and on, but in the interest of time, I would just like to recall a few of my most fond memories. I recall Professor Shantaguru, who was the head of botany at that point of time, Sridhar sir, Shekhar sir, Aini ma'am, Saraswati ma'am. I met her today. So amazing to meet her and so blessed to meet her after so much time. Rajendran sir, I met here on the last visit. I hear that he's still affiliated with the department. Padmanabhan sir, who taught me. Yogachitra ma'am, who's still here, heading the biotechnology department, doing great things. The other faculty who taught me, Subhashini ma'am, Nilavu ma'am, and our lab attendant, Saravanan, who used to be such a great kid. More importantly, like I said, if you're a student of Thiagarajar College, you are a student of the college, not of that particular department. I still very fondly remember Manoharan sir from the zoology department, who headed the zoology department at that point of time. He used to be such a great mentor. Arun Nagendran sir, who we all used to see as a role model at that point of time, and given his record number of blood donations, which is, I'm hearing it's still pretty famous in the college. Swaminathan sir, Murugapan sir from the zoology department, all of them have mentored me in whatever capacity at that point of time. Subhatra ma'am, of course, she's here. The English lectures, fantastic. Shanti ma'am has also taught me English. And of course, Dr. Wahab Ahmed from the bioinformatics department. So I'm also proud to say that although none of my classmates are employed in this college, my juniors are very much employed here. They are currently faculty members in the department, which I hold in high esteem. My classmates are in different leadership positions across the country, academia, industry, startups. So
all in all, the investment that the college has put into the department has paid off many, many fold over. And for that, I need to thank the management. Thank you so much, sir. As a proud alumnus of this college, I'm happy to give back in whatever way possible to our department and college, and I will be happy to connect with the department as well as with the college in this regard. Although my speech was entirely in English, I would like to finish in Tamil. சான்றோர் பலர் கௌரவிக்கப்பட்ட இந்த அரங்கிலே சிறியேனான எனக்கு கிடைத்த இந்த அங்கீகாரம் என் வாழ்க்கையில் விலை மதிப்பில்லா விருது. இந்த விருது எனக்கு உரியதில்லை, நான் ஏறி வந்த ஏணிகளான எனது ஆசிரியர்களுக்கே சேரும். நன்றி, வணக்கம். It's very nice that you fondly remember all your teachers, Shankar. Thank you. The illustrious alumnus from the Department of BCA and IT is Mr. E. Selva Ganesh. He graduated in Computer Applications in 2009 and is currently working with Microland Private Limited, Bangalore. He is yet to soar high up. So we wish him all the very best to scale greater heights in his profession in the years to come. Mr. E. Selva Ganesh, kindly come up on stage to get your due honor. Kindly share a few memories with us. So, first of all, I need to thank the scholars who is on the stage, and my seniors and my juniors who is sitting in front of me. So, it's my honor to be stand in front of you, everyone. Because I like to share a few of the memories when I studied here. So first I start with Abhirami ma'am. So Abhirami ma'am took languages like Java languages, COBOL and C++, so everything. But she need to ensure that everyone understands the logic. She will not go to another topic without they ensure what exactly the students has understand. She usually tell one of the things when we studied in the college. ஸோ எப்படி பசங்களா இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டாபிக் எடுக்கும்போதும் புதுசாக கேட்குற மாதிரியே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஷீ யூஸ்வலி கால்ஸ் தட் ஒன் பிகாஸ் ஷி என்ஷூர்ஸ் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் அண்ட் இட் ரியலி ஹெல்ப்ஸ் மீ டு இம்ப்ளிமெண்ட் இன் மை ப்ராஜெக்ட் பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் இன் த ஐடி இண்டஸ்ட்ரி. ஸோ வி ஹவ் டெவலப்டு too many scripts and too many products using multiple languages. So I really thanks to Abhirami ma'am. And next I need to go to Uma ma'am, because when I studied I was when I heard the name Uma ma'am, right, so I'm having that information of breadboard. So we usually connected with the wires. I was wondering whether I'm studying a computer engineering or the electrical engineering, because we usually play with the wires, right? So but the logic behind is the logic. Because when I going into that project, right, my manager usually calls me as a logical thinker, because I have implemented too many logics in my projects. So I really thanks to Uma ma'am who helped me to think in a logical way. And last but not least, so I need to go to Meenakshi ma'am, because sometimes we can feel that practicals is easy to take or to educate the students, but taking the theory is very tough, right? So when I'm seeing the Meenakshi ma'am, she's taken some of the notes in a clear way, and it really helps me to take those notes when I'm into the project. Because when we are going to deploy something, then we will be having 500 pages or 700 pages. So it's really helped me to take the notes, and we can push that information into the production as soon as possible. And she was the first one who encouraged the student to stand in front of the class and take the session to the students. So now I'm in this stage, and I don't have any stage fear right now, because she was instrumental, or she planted the root in the college days itself. So I really thanks to Meenakshi ma'am. And I need to thank Pandirajan sir, because he took discrete mathematics. So when we tried, and he was in charge of boys hostel that time when we studied. So we usually get afraid to step into that boys hostel. We feel like we are crossing the Pakistan border, because he is too strict.
And unfortunately, when he is taking the class after our short term period, so 4 to 4:15 we'll be having short break, but he will come to the class on time. He never missed that punctuality in his entire life, I think, because when I studied for the 3 years, right, he didn't come to the class even a single minute late. So yeah, I learned strict and discipline from Pandirajan sir, and I have implemented this in my real life. Now I have been selected as a national referee for the Karate International, and I have been selected as a national referee for the World Silambam Sports Association as well. So I need to thank Pandirajan sir. So ஃபைனலாக என்னோட உரையை வந்து தமிழில் முடிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா உணர்வுபூர்வமான விஷயங்களை வந்து நம்ம தமிழில் தான் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறுறோம் அப்படின்னா அது மற்றவங்க கேட்கும் போது அது அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு வைத்தறிச்சல் இல்லை பொறாமை அப்படிங்கிறது நிறையா இருக்கும். ஆனால் உங்ககிட்ட படித்த பையன் இந்த இடத்துல ஒரு பெரிய லெவலில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அது தாய்க்கு அப்புறம் அது பெருமைப்படக்கூடிய ஒரே ஒரு நல்ல உள்ளங்கள் அப்படின்னா அது ஆசிரியர்கள் மட்டும்தான். ஏன்னா அந்த ஆசிரியர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு ஏணியாக இருப்பாங்க. அவங்களை ஏறி மிதித்து தான் நம்ம மேலே போகிறோம். ஆனால் அந்த ஏறி மிதித்தாலும் தாங்கி எங்களை தூக்கி மேலே அனுப்பின எங்களோட ஆசிரியர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். அதே மாதிரி இந்த நேரத்தில் நான் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்தோம். ஏன்னா நான் வந்து விராலிப்பட்டி அப்படிங்கிற ஒரு குக்கிராமத்தில் தான் படிக்க வந்திருக்கேன் நான். ஸோ அந்த நேரம் வந்து எனக்கு மேனேஜ்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு மெரிட்டில் கிடச்சிது. ஸோ அப்போ வந்து சார் எல்லாருமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அதில் எல்லா சாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோடய அம்மா அப்பா. ஸோ என்னோடய அம்மா அப்பா இளவரசன் அண்ட் ரோஜா, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து என்னோடய முதற்கண் வணக்கத்தையும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நான் வேலையில் ஜாயின் பண்ணலேருந்து என் கூட உறுதுணையாக இருந்த என்னுடைய மனைவி ஸோ கோமதி, அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் என்னோட ஆசிரியர்கள், என்னோட உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள். ஸோ என் ஃப்ரெண்ட் இங்கே கோச்சரும் அவரும் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து கேம்பஸில் செலக்ட் ஆனோம். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு கூட வார்த்தை கூட எனக்கு வரல. ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்ஸ். அழகா எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றி சொல்லிட்டீங்க செல்வ கணேஷ். Psychology is the youngest of all departments in our college, and the young lady to receive the award today is Ms. R. Hemavati. She is employed as a HR consultant in Sony India Software Limited, Bangalore. We wish you all the very best, Hema, to shine like a star in your profession, and we request you to come up on the stage to receive this very prestigious honor. குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே நிற்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய ஹானராக நினைக்கிறேன். பிகாஸ் நாங்கள் தான் செகண்ட் பேட்ச் சைக்காலஜி. அப்போது இட் வாஸ் லைக் இன்டர்வியூ ப்ராசஸ். அதுக்கப்புறம் சரவணன் சார் தான் எங்களுக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்போல்லாம் நினச்சது எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்லாம் நினச்சி தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோம். பட் பாண்டியராஜன் சார் ஹீ டுக் தட் அண்ட் ஹீ செலக்டட் அஸ். தட் வாஸ் லைக் ரியலி கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் மை கெரியர். அண்ட் செகண்ட் இஸ் லைக் ஒன்ஸ் நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நான் எம்எஸ்சி எடுத்தேன் இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி ஜெயின் யூனிவர்சிட்டியில் எனக்கு கிடச்சிது. ஸோ தேர் இட் வாஸ் லைக் 4,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அட்டெண்டட் ஃபார் தட் இன்டர்வியூ அண்ட் wrote entrance exam. In that we have got only 52 candidates select பண்ணாங்க. அதில் I am proudly to say that I am one of that. And செகண்ட்லி எனக்கு வந்துட்டு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு பேஸாக இருந்தது தியாகராஜா காலேஜ். ஸோ ஐ ஷுட் தேங்க் ஃபார் தேட். நான் இன்றைக்கி இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், சரவணன் சார், அதுக்கப்புறம் பாண்டியராஜன் சார், அம்பிகா மேம், ராதிகா மேம் அப்படின்னு நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் நான் இப்போது இன்னொரு விஷயம் ப்ரௌடாக சொல்கிறது என்னதுன்னா, ஐ எம் நாட் ஓன்லி அன் ஹெச்ஆர். ஸோ ஐ எம் கோயிங் டு மெனி ஆஃப் த கேம்பஸ் டு செலக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. So that is also one of the great thing what I feel in my life. I would like to thank my parents also who is sitting there actually, and thank you sir. Thank you, Hema. Can you all believe that we have a current national champion in rifle shooting in senior cadre among us right here? I deem it a proud privilege to introduce the illustrious alumnus
nominated by the Department of Physical Education, Mr. S. Vail Shankar, a truly multifaceted personality. He has many feathers on his cap, and I don't know how many I'd be able to list down. He is the president of the Tamil Nadu Food Grains Merchants Association. He is the managing director of SVS brand flour varieties, which most of us use at home. SVS kadlamavillana namak Deepavaliye illa. Vemas is yet another manufacturing unit of lighting oil, asafoetida, drinking water. He is one of the dealers for Vespa and Aprila scooter. And as I told you, he became the secretary of the Madurai Rifle Club in 2001, and till date he remains so. Look at his love for rifle shooting. And as I told you earlier, he has emerged as the national champion in the senior category rifle shooting contest held at Thiruvananthapuram this year. A warm round of applause, friends. நம்ம கண்ணை பார்க்க மட்டும்தான் செஞ்சிருக்கோம். The free coaching he has been giving to students all these years, it is a very expensive sport. It has endeared him to the student community. Rifle shooting has become a legacy in his home. His two sons, Suraj Vail Shankar and Mr. Sarvesh Swaroop Shankar, and his daughter K. Tarini are also international rifle shooters. And Mr. Swaroop is our alumnus and he is a medalist too. He has, wonderful. Warm round of applause for Swaroop. Surprisingly, he has yet another incredible phase of spirituality. He is the treasurer of the Universal Peace Sanctuary and is an ardent disciple of Paranjoti Maharishi. He has also received Mainyana Asiriyar degree at the center, an Asiriyar with a gun in hand. We are delighted to have you amidst us, Mr. Vail Shankar, and we request you to share a few of your memories with us. And he did BA English, and we were both contemporaries in 83-86. தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்து இந்த மேடையை அலைந்து கொண்டிருக்கும் நண்பர் அன்புக்கண்ணி அவர்களே, தாளாளர் அவர்களே, சாதாரணமாக ஒரு அலுமினி மீட் அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்தந்த இயர் படித்தவங்க அவங்கவுங்களா கூடுவாங்க, அவங்கவுங்களா போயிடுவாங்க. கல்லூரிக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஆனால் இந்த ஒரு நிகழ்வில் மட்டும்தான் நம்ம எல்லாரும் முன்னாள் ஆசிரியர்கள் வந்திருக்காங்க, இந்நாள் ஆசிரியர்கள் இருக்காங்க, எல்லாரையுமே வைத்து இதற்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து நம்ம தலைவர் பேசும்போது சொன்னாங்க. அவர் வெளிநாட்டில் போய் படிக்கலாங்கிற ஆசையில் இருந்தேன். ஆனால் எங்கள் தந்தை வந்து தரமான கல்வி நான் நடத்துகிற கல்லூரியில் கிடைக்கல அப்படின்னா வேற எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இன்னைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இந்த கல்லூரியில் படித்த 68 பேர் வந்து இன்னைக்கு இதே கல்லூரியில் ஆசிரியர்களாக இருக்காங்க. அப்படின்னா அதற்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டோட எண்ணங்களை வந்து அவங்க முழுமையாக அறிந்திருப்பதனால மேனேஜ்மெண்ட்டோட ரிக்குயர்மெண்ட்டை தே ஆர் ஃபுல்ஃபில்லிங். அதுதான் இன்றைக்கி நம்ம கல்லூரியில் நடக்குது. நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும், இது நம்ம கல்லூரி தான், நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் இருந்த ஆசிரியர்கள் எவ்வாறு இருந்தார்கள் அப்படிங்கிறது ஒரே ஒரு சின்ன உதாரணம். நாங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஈஸ்ட் எண்டில் இருக்கிற பில்டிங்கில் இருக்கும். மாடியில் வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கும், கீழே வந்து 2 ரூம் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பிபிஏ டிபார்ட்மெண்ட். மோஸ்ட்லி எங்களுக்கு தெரிஞ்சது பூரா பிபிஏ டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் தெரியும், தமிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் தெரியும், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் வித்த எங்களோட நாங்கள் மிங்கிள் ஆகிருக்க மாட்டோம். தமிழ் டிபார்ட்மெண்ட் எப்படி பழக்கம் அப்படின்னா கம்பைன் கிளாஸ் நடக்கும். கம்பைன் கிளாஸில் அவங்க கட்டாயம் நாங்கள் மீட் பண்ண. ஒரு நாள் ஒரு 4 மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து விட்டு முதல் ஹாலில் படுத்து இருந்தாங்க. ஆவுச்சி ஐயா அவர்கள் வந்து வகுப்பு எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக லஞ்ச் பிரேக்
கிராஸ் பண்ணும்போது அவங்க 4 பேரையும் பார்த்துட்டாரு. எவ்வளோ முக்கியமான ஒரு வகுப்பு, இதை மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி 4 பேர் எழுப்பி விட்டுட்டு அந்த லஞ்ச் பிரேக்கில் முழு கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு தான் போனோம். இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து நமக்கு வந்து இந்த கல்லூரிகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கும், வேற எங்கேயும் கிடைச்சிருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே இருந்த ஆசிரியர்கள் தங்களோட பணியை வந்து முழுமையாக செய்யணுங்கிற எண்ணத்தோடு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ் மாறுவோம்ல, இங்கேருந்து கம்பைன் கிளாஸ் போகும்போது நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாஃப் அங்கே இருப்பார். ஒரு 2 நிமிஷம் கூட டிலேடாக போக முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இதை வந்து நம்ம காலேஜில் இந்த காலேஜில் படித்தோம். இந்த காலேஜிலேருந்து வெளியே நான் போயிட்டாலும் காலேஜோட எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஹரி தியாகராஜன் அவர்கள் வந்து என்னுடைய மூத்த மகனோட ஜீவனா ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இன்று வரை அவங்க பள்ளியில் நடக்கக்கூடிய அலுமினிக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கார். அவர் எவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருப்பாருன்னு தெரியும். ஆனால் இன்று வரை அவங்கள ஸ்டூடெண்ட்ஸோட, அவங்க அவர் கூட படித்தவங்களோட இன்னும் க்ளோஸ்லி அசோசியேட்டடாக இருக்கார். இப்போ இந்த விருது விழாலேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்து ஸ்டடீஸ் போயிட்டு கடைசி எங்கே வருது, ஸ்போர்ட்ஸ்க்கு வருது. கடைசி தான் ஸ்போர்ட்ஸ். நம்ம படித்த காலத்தில் வந்து we have lot of playgrounds, schools with playgrounds. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பில்டிங்ஸ் தான் இருக்குது, ப்ளே கிரவுண்டே இல்லை. இப்போ நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் கட்டாயம் சொல்லி தான் ஆகணும். எப்படி ஸ்டடீஸ் மட்டும் படிச்சுட்டு போய் நம்மளால் மேலே போக முடியுமோ, அதே இது நம்ம ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் we can அச்சீவ். ஒரு சின்ன உதாரணம், கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு சீட் கிடைக்கிறதுன்னு எவ்வளோ கஷ்டம். கடந்த 5 ஆண்டுகளில் மதுரை ரைஃபிள் கிளப்பில் ட்ரெயின் ஆன 3 பேர் சீட்டு வாங்கியிருக்காங்க. எது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மொத்தம் இருக்கிற காலேஜஸில் they will be giving only 1 seat. நமக்கு முன்னாடி போனவர் அந்த சீட்டு எடுத்துட்டா கிடைக்காது. அப்போ அந்த கிடைத்த 3 பேரும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் என்ன ஸ்கோர் வச்சுருந்துருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக எல்லாரும் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, கத்தி துப்பாக்கி இது 2ம் ஆயுதங்கள். இதனால் என்ன வரும், நம்ம மனசில் வந்து தீய எண்ணங்கள் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்து. ஆனால் உண்மையிலேயே அது கிடையாது. ஷூட்டிங் லேர்ன் பண்ணவொன்னே வில் பி கெட்டிங் கான்சன்ட்ரேஷன், கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ். இந்த 3 எனக்கு எப்போ இருந்து நான் ஷூட்டிங் ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977 when I was a cadet in Thiagarajar Model Higher Secondary School. First time when I attended the competition in Coimbatore, All India NCC competition, I won a gold medal. அதுதான் எனக்கு மோட்டிவேட் பண்ணது. எல்லாருமே சொன்னாங்க, நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்தேன், கிராமத்திலேருந்து வந்தேன், நான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு சிரமப்பட்டேன்னு. எனக்கு அப்படி கிடையாது. ஐ எம் 5th generation பிஸ்னஸ்மேன். ஒரு 84 இயர்ஸாக எங்கள் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கு. எங்கள் ஃபாதர் வந்து எஸ்விஎஸ் சுந்தரமூர்த்தி, எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க. ஹி இஸ் அ லீடிங் பிஸ்னஸ்மேன் அண்ட் ஹி வாஸ் அ பிரசிடென்ட் இன் தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அவங்க வழியில் வந்ததுனால எனக்கு வந்து அடுத்த சோர்ஸ் என்ன அப்படின்னா, அவருமே வந்து பொது வாழ்க்கையில் இருந்தார், நானும் பொது வாழ்க்கையில் தான் மெயினாக இப்போ இன்வால்வ் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா 2 சன்ஸ் வந்துட்டாங்க. தே ஆர் லுக்கிங் ஆஃப்டர் த பிஸ்னஸ். ஐ வில் பி ஸ்பெண்டிங் 3 hours டெய்லி, 3 hours in the range, coaching, training shooters. We have brought up 5 international shooters. Out of them 4 are international medalists. என் பிள்ளைய பற்றி சொன்னாங்க, எல்லாருமே இன்டர்நேஷ்னல் போயிருக்காங்கன்னு. அது எனக்கு பெருமை கிடையாது. புதிதாக இந்த ஷூட்டிங்கை கற்றுக்கணும்னு சொல்லி வர்றவங்களுக்கு
we are the only cheapest club in India. We are charging only 2,000 per school students and 3,000 for college students for year. ஆரம்பத்தில் அவங்க சுபத்ரா சொன்னாங்க ஒரு காஸ்ட்லியஸ்ட் கேம்னு. அந்த காஸ்ட்லியஸ்ட் கேம்னு எளிமையாக எல்லாரும் கற்றுக்கொள்ள ஒரு நோக்கத்தோடு இதை வந்து நடத்திட்டு வரோம் மதுரை ரைஃபிள் கிளப்பை. சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து தமிழ்நாடு ஷூட்டிங் அசோசியேஷனோட செக்ரட்டரியாக சார்ஜ் எடுத்திருக்கேன். லாஸ்ட் இயர் வி ஹேட் 6 நியூ கிளப்ஸ். அந்த 6 கிளப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து ஸ்கூல்ஸில் தே ஆர் ஸ்டார்டட் இன் தி ஸ்கூல். ரீசெண்ட்லி சென்னை குரு நானக் காலேஜ் தே ஆர் புட்டிங் அப் ரேஞ்ச். அதே மாதிரி நம்ம தியாகராஜர் கல்லூரியிலையும் ஒரு ரேஞ்சு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஐ எம் ரெடி டு work along with the management. இந்த சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு என்னையும் அழைத்து மரியாதை செய்த நம் கல்லூரிக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மிஸ்டர் வேல்சங்கர். மாணவர்கள் எல்லாம் மகிழ்வோடு பகிர்ந்துக்கிட்ட எண்ணங்களை பார்த்தா ஒரே ஒரு விஷயம் நல்லா புரியுது. Thiagarajar is not just a college, it's a movement, it's an ideology, and let us keep it alive as long as we live. Thank you all for this opportunity. முன்னாள் மாணவர்கள் சார்பாக தற்போது பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் சிறப்புமிகு தருணம் இது. உதவித்தொகை வழங்க ஆற்றல்மிகு கல்லூரி செயலர் அவர்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம காலேஜில் வி ஆர் ஹேவிங் தியாகராஜர் காலேஜ் அலுமினி அசோசியேஷன். ஸோ 2017 இட் இஸ் அ ரிஜிஸ்டர்ட் அலுமினி அசோசியேஷன். அதில் வி ஆர் ஹேவிங் ஸோ மெனி ஆஃபீஸ் பேரர்ஸ். ஸோ 5 வருஷமாக நாங்கள் அந்த ஆஃபீஸ் பேரர் இருக்கோம். நாங்கள் இந்த ஆஃபீஸ் பேரர்ஸில் யாருக்காவது வில்லிங்னஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ப்ளீஸ் கம் அண்ட் மீட் மீ. வி வாண்ட் டு சேஞ்ச் சம் ஆஃப் தி ஆஃபீஸ் பேரர்ஸ். நான் 5 வருஷமாக அவங்களே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்க. இஃப் எனி ஒன் ஆஃப் யூ ஆர் வில்லிங், ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் மீட் மீ ஸோ தட் வி கேன் ஹேவ் அ டிஸ்கஷன் வித் திஸ். யூ மே டேக் சார்ஜஸ். So these are the posts we are having: President, Vice President, Executive Secretary, Organizing Secretary, Joint Secretary, Treasurer, Advisory Committee members, as well as EC members. If any one of you is willing to take this responsibilities, please come and meet me. Actually, நம்ம காலேஜில் வந்து every year we are having this, prize distribution as well as scholarship distribution. ஒவ்வொரு வருஷமும் மேனேஜ்மெண்ட்லேருந்து தனியாக நடத்துவாங்க. பட் இந்த அலுமினி அசோசியேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து வி ஹவ் ஜெனரேட்டட் ஸ்மால் கார்பஸ் ஃபண்ட். நம்ம அலுமினி வந்து 1 lakh 2 lakh கொடுத்து வி ஹவ் சம் கார்பஸ் ஃபண்ட். அதுலேருந்து வி ஹவ் காட் சம் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நவ் வி ஆர் கோயிங் டு கிவ் ஸ்காலர்ஷிப் ஃபார் தி 6 deserved students. இன் த கமிங் இயர்ஸ் லெட் அஸ் ட்ரை டு இம்ப்ரூவ் திஸ் அலுமினி ஸ்காலர்ஷிப்ஸ் பை கெட்டிங் மோர் ஸ்காலர்ஷிப்ஸ் ஃப்ரம் illustrious alumni like you. And also from next year onwards we would plan to have this alumni association Sunday, third Sunday of December. So similar to this, so next year we can have this alumni meeting. So third Sunday of December. So please pass on this message to all the alumni. And also we are having Thiagarajar College YouTube channel. So please type in the Thiagarajar College YouTube channel Google. Please subscribe this so that you can see the what are the activities going in our college. And also apart from that, ஸோ நம்ம காலேஜில் உங்களுக்கு தெரியும் சைவமும் தமிழையும் போற்றி வளர்த்த கல்லூரி இது. ஒவ்வொரு மாதமும் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை அன்று அருள்ஞான சபை மீட்டிங் நடக்கும். நம்ம இங்கே தான் நடக்கும். அது நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். யூ கேன் சி ஆல் திஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆன் த காலேஜ், மோர் பர்டிகுலர்லி திஸ் அருள்ஞான சபை அந்த நிறைவு ஞாயிற்றுக்கிழமை அன்று. ஸோ தேங்க்யூ வெரி மச். நவ் ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ அருள்ஞான சபையிலிருந்து நாளைக்கு மாலை 6:30 மணிக்கு நாகை முகுந்தன் அவங்க வந்து பேசுகிறாங்க. நீங்கள் எல்லோரும் உங்களை எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறேன். ப்ளீஸ் பார்ட்டிசிபேட். ஸோ நீங்கள் யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம். நீங்கள் தேங்க்யூ. Good afternoon, respected dignitaries on and off the dais. So principal sir சொன்ன மாதிரி every year we are giving alumni scholarship.
So this year we got recommendations from all the heads of the department, 17 students. After strict scrutiny, we have selected 6 students. So now we will be distributing rupees 5,000 each. The selected 6 students. Now I request our respected secretary sir to give the scholarship. The first one, R. Mohan Ram from Department of English, second BA English. Next, P.K. Sabarish, first BBA, Business Administration. அடுத்து G. Sudarshan, first BCom. அடுத்து R. Sneha, first MSc Mathematics. அடுத்து S. Kirtana, first BSc Microbiology. அடுத்து N. Harini, second BSc Computer Science. Thank you, sir. Thank you, sir. நிகழ்வின் நிறைவாக நன்றியுரை வழங்க தமிழ்துறை பேராசிரியர் சி சரவணஜோதி ஐயா அவர்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள். எல்லாருக்கும் மதியம் அறுசுவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம். வலுவல மெஸ்ஸில் வந்து எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். சரிங்களா? கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும். தேங்க்யூ. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இந்த முன்னாள் மாணவர் மன்றத்தினுடைய நிகழ்வாக இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், நம்மளுடைய கல்லூரி தலைவர், நம்மளுடைய கல்லூரி செயலர், கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஆற்றல் சால் அலுமினிகளாக நாம் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் உணவருந்து விட்டு செல்லும்படி அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். நேஷனல் anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे